5. நெக்ஸ்ட் வந்து ரிலீஸ் 6.0. 6.0ல நம்ம கனெக்டட் பேங்கிங் சொல்லி நம்ம கொண்டு வந்தோம். ஓகே, அதுக்கு அடுத்தது ரிலீஸ் 7. எஸ், ரிலீஸ் 7ல மேஜரா நம்ம கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கனெக்டட் பேங்கிங்ல பேமெண்ட் சர்வீசஸை எனேபிள் பண்ணியிருக்கோம். பிளஸ் ஆட்டோ பேக்கப் அண்ட் ஷெட்யூல் பேக்கப் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை ஒரு கம்பெனியில நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்கம் டேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏப்ரல் மந்த்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா த கம்பெனிஸ் ஹூ ஆர் மெயின்டைனிங் தேர் அக்கௌண்ட்ஸ் டிஜிட்டலி, ஸோ யாரெல்லாம் டிஜிட்டலாக வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஸோ தே ஹவ் டு டேக் த டெய்லி பேக்கப். டெய்லி பேக்கப் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த பேக்கப் சிஸ்டம்ல மெயின்டைன் பண்ணியிருந்தா நோ இஷ்யூஸ். இஃப் தே ஆர் மெயின்டைனிங் த பேக்கப் இன் த கிளவுட் சர்வீசஸ், கிளவுட்ல ஏதாவது பேக்கப் மெயின்டைன் பண்ணியிருந்தாக்கா அந்த கிளவுட் வந்து எஸ் இட் ஷுட் பி இன் த இந்தியா. ஸோ கிளவுட் சர்வீஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற கிளவுட் சர்வீஸ்ல தான் பேக்கப் மெயின்டைன் பண்ணணுன்ற ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்திருந்த அப்டேட். ஸோ இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மெயினா தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆல்ரெடி டேலி ரிலீஸ் 7.0ல வந்து இந்த பேக்கப் ஃபெசிலிட்டி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த பேக்கப் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி நம்மளும் வந்து என்ன பண்ணலாம்னாக்கா ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ரூலை பேஸ் பண்ணி we can also maintain the daily backup maintain பண்ணலாம். the customer யாரெல்லாம் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், ப்ளீஸ் அப்கிரேட் யுவர் செல்ஃப் டு டாலி பிரைம் ரிலீஸ் 7. ஸோ இந்த ரிலீஸ் 7ல பேக்கப் ஃபெசிலிட்டி வந்து we have given. நம்ம நார்மலா கூகுள் டிரைவ், ஒன் டிரைவ்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி டாலி டிரைவுக்கான ஃபெசிலிட்டியும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டாலி டிரைவ்னு கிளவுட் ஸ்டோரேஜ். இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ் நம்மளோட கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து ஹைதராபாத்ல ஒரு சர்வர் இருக்கு, மும்பைல ஒரு சர்வர் இருக்கு. ஸோ த சர்வர் இஸ் இன் இந்தியா ஒன்லி. ஸோ இந்த கிளவுட் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோ பேக்கப்ல என்ன ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ்னாக்கா ஷெட்யூல் பேக்கப்ன்ற கான்செப்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த ஷெட்யூல் பேக்கப்பை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்கா எஸ் நீங்க பேக்கப் எடுக்க மறந்தாலும் டாலி வில் டேக் ஆட்டோமேட்டிக்லி பேக்கப். சார் நாங்கள் ஆஃபீஸ் டைம் வந்து காலையில் 9:30க்கு வருவோம் சார், அப் டு 6:30 7 o'clock வரைக்கும் இருப்போம் சார்னாக்கா டெய்லி 2 வாட்டி கூட நீங்கள் ஷெட்யூல் பேக்கப் போட்டு வச்சிடலாம். மார்னிங் ஒரு 10 o'clock, ஈவினிங் ஒரு 5:30 அந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்கன்னாக்கா நீங்கள் பாட்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் பேக் எண்டில் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னாக்கா பேக்கப் எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் டாட்டெக்ஸோட மொபைல் நம்பர் வந்து நம்ம ஸ்க்ரீன்ல வந்து எஸ் நம்மளோட மொபைல் நம்பரை வந்து ஸ்க்ரீன்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கான்டாக்ட் நம்பர் இல்லாதவங்க கான்டாக்ட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த ரிலீஸ் 7 அப்டேட் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்கம் டேக்ஸ்ல கொடுத்துருக்கிறதால இதை நம்ம ஃபாலோ பண்ணா நமக்கு வந்து சேஃபா இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இந்த ரிலீஸ் 7க்கு நீங்க அப்டேட் பண்ணணும்னாக்கா டிஎஸ்எஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாலி சாஃப்ட்வேர் சர்வீஸ். இந்த டாலி சாஃப்ட்வேர் சர்வீஸ் இருந்தால் தான் நம்மளோட ப்ராடக்ட் அப்டேட்ஸ், ப்ராடக்ட்ல என்னென்னலாம் அப்டேட்ஸ் வருதோ அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். எஸ் நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ல நீங்க எந்த நம்பர்ல ஒன்னா கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தட் வி கேன் டிஎஸ்எஸ் இருந்தால் ஃப்ரீயாவே வந்து ரிலீஸ் 7க்கு அப்டேட் பண்ணிக்கலாம். டிஎஸ்எஸ் இல்லைன்னா டிஎஸ்எஸ் ரெனியூ பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பிஃபோர் கோயிங் இன் டு த செஷன். என்ன கிளாரிஃபிகேஷன்னாக்கா டே பிஃபோர் எஸ்டர்டே ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு கஸ்டமர் வந்து கேட்டார், சார் நீங்க டிஎஸ்எஸ் சொல்றீங்க சார், எதுக்கு சார் இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும்னு சொல்லி கேட்டார். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், சார் சார் நீங்க டிஎஸ்எஸ் வந்து அப்டேட் பண்றீங்க, அப்டேட் பண்றதால உங்களோட சாஃப்ட்வேரும் அப்டேட் ஆக போது, நீங்க கனெக்டட் சர்வீசஸும் நீங்க யூஸ் பண்ண போறீங்க, அது உங்களுக்கு அட்வான்டேஜ். இல்ல சார் எக்ஸ்பென்சஸ் ஆகுதே சார்ன்ற மாதிரி சொன்னார்.
டேலியை பொறுத்த வரைக்கும் டேலி லைசன்ஸ் இஸ் எ பர்பெக்சுவல் லைசன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னாக்கா உங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாக இந்த லைசன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஎஸ்எஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கனெக்டட் சர்வீசஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ப்ராடக்டில் ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் வந்தால் ஃப்ரீயாக ப்ராடக்ட் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் நம்ம இந்த டிஎஸ்எஸ் வந்து பண்ணுறோம். ஸோ மற்ற சாஃப்ட்வேர் மாதிரி இது வந்து எக்ஸ்பென்சஸ் கிடையாது. திஸ் இஸ் அன் அசெட் ஃபார் யுவர் கம்பெனி. ஸோ நீங்கள் இது வரைக்கும் எக்ஸ்பென்சஸில் நீங்கள் புக் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த டேலி சாஃப்ட்வேர்னாக்கா நீங்கள் வந்து அசெட்டில் வந்து தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ஸோ அசெட்டில் புக் பண்ணுறதால என்ன ஒரு அட்வான்டேஜ்னாக்கா இந்த ஃபினான்ஷியல் முடியும் போது எஸ் யூ கேன் கிளைம் த டெப்ரிசியேஷன் ஆல்சோ. டெப்ரிசியேஷனையும் நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டும் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் திஸ் இஸ் கிளாரிஃபைடு. சரிங்க சார், இந்த ரிலீஸ் 1லேருந்து ரிலீஸ் 7 வரைக்கும் சொல்லிட்டீங்க. இந்த ரிலீஸ் 7.1ல அப்படி என்னதான் இருக்கு? ஸோ இந்த ரிலீஸ் 7.1ன்னு சொல்லும் போது இந்த ரிலீஸ் 7.1ல எஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 டைப் ஆஃப் ஃபீச்சர் வந்து நமக்கு வந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ் பிரிண்ட் டெம்ப்ளேட்ஸ். இன்வாய்ஸோட பிரிண்ட் டெம்ப்ளேட்ஸ். இன்வாய்ஸ் வந்து நம்மளோட கன்வீனியன்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேலி இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் இல்லாமல் உங்களோட ஓன் டிசைன்ஸில் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். நம்பர் 2 ஷெட்யூல் 3. ஸோ இந்த ஷெட்யூல் 3ன்னு சொல்லும் போது இது நம்ம ஆஸ் எ கம்பெனி நம்ம யூஸ் பண்ணுவோமா இல்லையோ தெரியல. பட் என்ன சொல்றது, ஆடிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இது கண்டிப்பா யூஸ் ஆகும். பிகாஸ் நம்மளோட அக்கௌண்ட்ஸை வந்து எம்சிஏக்கு ஃபைல் பண்ணும்போது நம்மளோட அக்கௌண்ட்ஸை வந்து ஒரு சர்டன் ஃபார்மேட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபார்மேட்ல தான் நம்மளால ஃபைல் பண்ண முடியும். நான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இல்லைன்னா எல்எல்பி கம்பெனிஸ் ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் இல்லை என்ஜிஓ ட்ரஸ்ட், ஸோ இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ஃபார்மேட்ல தான் அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகும். எஸ், தட் ஷெட்யூல் 3 ஹஸ் பீன் இந்த 7.1ல வந்து இந்த ஆப்ஷனையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேங்கிங் வித் ஐசிஐசிஐ. ஸோ ஆல்ரெடி வந்து ரிஸ்க்லயே வந்து கனெக்டட் பேங்கிங் வந்திருக்குன்னு நம்ம சொன்னோம். இப்போ அந்த கனெக்டட் பேங்கிங்ல நம்ம அடிஷ்னலா இப்போ என்ன எழுதுறோம்னு நம்ம என்ன ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஐசிஐசிஐ பேங்க்கையும் சேர்த்து நம்ம வந்து இதுல ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து HSN ரிலேட்டட் IMS ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா இதுல அடிஷ்னலா ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து ஆட்டோ ரேப் டெக்ஸ்ட். ஸோ இதையும் வந்து நம்ம இங்க வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீடைல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு செஷன்ல வந்து டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ் பிரிண்ட் டெம்ப்ளேட்ஸ். ஸோ இன்வாய்ஸ் பிரிண்ட் டெம்ப்ளேட்னாக்கா அது என்னது? நம்ம பை டிஃபால்ட்டா இன்வாய்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபார்மேட்ல மெயின்டைன் பண்ணணும். அந்த ஃபார்மேட் இல்லாம நம்மளோட ஓன் ஃபார்மேட், நமக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை டிசைன் பண்ண முடியுமா? எஸ், ரிலீஸ் 7.1ல நம்மளால அந்த ஃபார்மேட் வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபார்மேட்டை எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ரிலீஸ் 7.1ன்னு சொல்லும் போது பர்சனலைசேஷன் யுவர் இன்வாய்சஸ். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி டு யூஸ் டெம்ப்ளேட்ஸ் கிட்டத்தட்ட 7 டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 7 டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ்ல உங்களுக்கு எந்த ஃபார்மேட் செட் ஆகுதோ அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் அந்த டெம்ப்ளேட்ல ஏதாவது நீங்க சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் லோகோஸ். சார் நான் வந்து ஒரு மல்டி ஸ்டோர் வெண்டர் சார், நிறைய பிராண்ட் எல்லாமே நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம், என்னோட பிராண்டோட லோகோஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியுமா? எஸ், வி கேன் ஆட் மல்டிபிள் லோகோஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா வசந்த் அண்ட் கோ, குரோமா, ரிலையன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. அவங்க இன்வாய்ஸ்ல என்ன பண்ணலாம்? ஸோ அவங்களோட நேம் போட்டு இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. பட் கீழே வந்து என்ன பண்ணலாம்? சாம்சங், வேர்ல்பூல், எல்ஜி,
மோட்டோரோலா. ஸோ என்னென்னலாம் பிராண்ட் ஹேண்டில் பண்றாங்களோ அந்த லோகோஸையும் ஆட் பண்ண முடியும். எஸ், மல்டிபிள் லோகோஸ் ஆட் பண்ணலாம், மல்டிபிள் அட்ரஸ் ஆட் பண்ணலாம், அண்ட் உங்களோட சிக்னேச்சரையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்களே சிக்னேச்சர் போட்டு ஸ்கேன் பண்ணி எடுத்து அந்த சிக்னேச்சரை எஸ் இன்வாய்ஸ்ல வராம உங்களால ஆட் பண்ண முடியுமானாக்கா ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களோட இன்வாய்ஸ்ல வாட்டர் மார்க் ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணணும். எஸ், இந்த வாட்டர் மார்க் வந்து பிக்சராகவும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம், இல்ல டெக்ஸ்டாகவும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். கஸ்டமைஸ்டு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் இமேஜஸ். ஸோ கஸ்டமைஸா உங்களோட ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் மெசேஜஸை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடிஷ்னலா ஏதாவது ஃபீல்ட்ஸ் ஏதாவது வேணும்னா அந்த ஃபீல்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்டிமைஸ் பேப்பர் யூசேஜ். ஸோ இது எல்லாமே உங்களோட இன்வாய்ஸ்ல நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டியை வந்து ரிலீஸ் 7.1ல வந்து நம்ம கொண்டு வந்தோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாம்பிள் இன்வாய்ஸை மட்டும் நம்ம இங்க காமிச்சிருக்கோம். இந்த சாம்பிள் இன்வாய்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா எஸ், என்னோட லெட்டர் ஹெட் மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். மேலே என்னோட கம்பெனி டீடைல்ஸ் இருக்கு, கீழே வந்து எஸ் நான் ஹேண்டில் பண்ற ப்ராடக்டோட டீடைல்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோட இன்வாய்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த இன்வாய்ஸ்ல பேக்ரவுண்ட்ல கூட பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருக்கோம், என்னோட கம்பெனியோட லோகோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட்ல என்னோட லோகோ மென்ஷன் பண்ணுவோம். எஸ், நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட லோகோவையும் பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எஸ், இந்த மாதிரி நமக்கு தேவையான கஸ்டமைஸ்டு இன்வாய்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஆஸ் எ பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா அன்மியூட் பண்ணிட்டும் கேளுங்க. இமீடியட்டா நான் அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் இவ்வளவும் பண்ணலாம்னு சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் எழுதணுமானாக்கா நீங்க எந்த ப்ரோக்ராமும் எழுதுறாங்க. எல்லாமே உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே நீங்களே வந்து ஈஸியா என்ன சொல்றது, டிராக் அண்ட் டிராப் மெத்தட்ல வந்து நீங்களே எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம இப்போ டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னென்ன பார்க்க போறோம், என்னோட இன்வாய்ஸ்க்கு வந்து எப்படி ஹெட்டர் ஆட் பண்ண போறேன், ஃபூட்டர் எப்படி ஆட் பண்ண போறேன், வாட்டர் மார்க் எப்படி ஆட் பண்ண போறேன். எஸ், இந்த ஆப்ஷனை பத்தி பார்க்க போறோம். எனக்கு தேவையான ஃபீல்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்க முடியுமா. எஸ், ஃபீல்ட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சார் என்னோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியுமா, என்னோட கலரை சேஞ்ச் பண்ண முடியுமா, ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ண முடியுமா, இல்லை ஃபாண்ட்டே வந்து வேற மாற்ற முடியுமா. எஸ், இதுவும் நம்மளால மாற்ற முடியும். பிளஸ் கஸ்டமைஸ்டு ஃபீல்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னாக்கா அந்த கஸ்டமைஸ்டு ஃபீல்ட்ஸையும் சேர்த்து நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம இப்போ டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னாக்கா என்னோட டேலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஸ், என்னோட டேலி ஸ்கிரீன் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே, இப்போ என்னோட கம்பெனி இருக்கு. என்னோட கம்பெனில நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஜிஎஸ்டியில என்னோட கம்பெனியோட ஐடிஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், கம்பெனி டீடைல், என் கம்பெனியோட பேன் நம்பர், ஸோ கம்பெனியோட ஐடென்டிட்டி நம்பர், ஸோ அதுக்கப்புறம் என்னோட டிடிஎஸ் நம்பர், எஸ். ஸோ இந்த மாதிரிலாம் என் கம்பெனியில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நம்ம இப்போ என்ன பார்க்க வந்தோம், இன்வாய்ஸை வந்து எப்படி நம்ம எடுக்கிறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டே புக் போகிறேன். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஒரு இன்வாய்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இந்த இன்வாய்ஸை எப்படி பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பிரிண்ட்ல போகும். பிரிண்ட்ல வந்து கரண்ட்ன்ற ஆப்ஷன், எஸ் கரண்ட் பேஜ்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இது கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீவியூன்னு கொடுப்போமா. எஸ், ப்ரீவியூன்னு கொடுத்த உடனே என்ன ஆகுது, இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து இன்வாய்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த இன்வாய்ஸை என்னோட ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ண முடியுமானாக்கா எஸ், அதுதான் இப்போ டீடைல்டா நம்ம பார்க்கலாம். சரி, எப்படி சார் இந்த ஃபார்மேட்டை மாத்துறது. ரைட் சைட்ல பாருங்க, சேஞ்ச் டெம்ப்ளேட், இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Ctrl H. இந்த சேஞ்ச் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ண உடனே
உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா டெம்ப்ளேட் வந்து இங்கே காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து டெம்ப்ளேட் 1, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மேட், செகண்ட் ஃபார்மேட், தேர்ட் ஃபார்மேட், ஃபோர்த் ஃபார்மேட், ஃபிஃப்த் ஃபார்மேட், சிக்ஸ்த் ஃபார்மேட், செவன்த் ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 2 சரி, எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல எனக்கு வேணும்னு சொல்லி நான் இந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்றேன். சரி, எனக்கு இந்த ஃபார்மேட்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணுங்க, சேவ் டெம்ப்ளேட்னு இருக்கா, எஸ் சேவ் டெம்ப்ளேட்னு கொடுத்துருங்க. கண்ட்ரோல் செட் அஸ் டிஃபால்ட், எஸ் செட் அஸ் டிஃபால்ட் ஃபார் ஆல் த சேல்ஸ். எல்லா சேல்ஸ்க்கும் எனக்கு இந்த ஃபார்மேட் தான் வேணும்னு சொல்லி கொடுத்துறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் இப்போ ப்ரீவியூன்னு கொடுத்தேனாக்கா எஸ் நான் என்ன ஃபார்மேட் செலக்ட் பண்ணணும் அந்த ஃபார்மேட்ல தான் என்னோட இன்வாய்ஸ் வந்து. ஸோ யூ கேன் செலக்ட் யுவர் டெம்ப்ளேட். உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்ல வேணுமோ அந்த டெம்ப்ளேட்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜூம்னு கொடுக்குறேன். எஸ், ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் எனக்கு இன்வாய்ஸ் ஃபார்மேட் வந்து எனக்கு வரப்போகும். சார் இவ்வளோதான் நான் சார்னாக்கா எஸ் சிம்பிளா நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, வேற என்ன இருக்கு? இப்போ இந்த இன்வாய்ஸ் மட்டும் இல்லை, இப்போ வேற ஒரு இன்வாய்ஸ் வந்து நான் செலக்ட் பண்றேன். இந்த இன்வாய்ஸை நான் இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் நான் இப்போ என்ன ஃபார்மேட் செலக்ட் பண்ணியிருந்தேனோ அதே ஃபார்மேட் தான் வந்துடும். ஏன்னா நான் செட் ஆஸ் டிஃபால்ட் ஃபார் சேல்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஸோ என்னோட ஃபார்மேட்டு இப்படிதான் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா நீங்களே உங்களோட இன்வாய்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். சார் எனக்கு ஓகே சார், நீங்க சொல்றது ஓகே, பட் இதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண முடியுமா? என்னோட கம்பெனிக்குன்னு ஒரு கலர் இருக்கு, அந்த கலரை வந்து மேலே ஹெட்டர்ல பேஸ்ட் பண்ணணும். என் கம்பெனிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அந்த ஃபூட்டர்ல டிசைன் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? எஸ், பண்ணலாம். எப்படி பண்றது? கண்ட்ரோல் பி பிரிண்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். மறுபடியும் சேஞ்ச் டெம்ப்ளேட் ஆப்ஷனுக்கு போறேன். ஸோ இந்த சேஞ்ச் டெம்ப்ளேட் ஆப்ஷனுக்கு போயிட்டு நான் அடுத்தது என்ன செலக்ட் பண்றேன், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்டர் இமேஜ்னு இருக்கா, எஸ் ஹெட்டர் இமேஜை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னே யூஸ் இமேஜ் இன் கம்பெனி ஹெட்டர். ஸோ உங்களுக்கு என்ன ஹெட்டரை ஆட் பண்ணணுமா? எஸ், ஆட் பண்ணணும். எங்க போய் ஆட் பண்ணணும்? என்னோட டிரைவ் செலக்ட் பண்றேன். எஸ், எந்த இடத்துல இருக்கோ அந்த ஹெட்டர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹெட்டர் இமேஜை செலக்ட் பண்ணோன்னா அடுத்தது கேட்குது இமேஜ் பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த இமேஜை வந்து பிலோ இன்வாய்ஸ் டைட்டிலா அபவ் இன்வாய்ஸ் டைட்டிலா? இன்வாய்ஸ் டைட்டிலுக்கு மேலே வேணுமா கீழே வேணுமா? சரி, இன்வாய்ஸ்ன்ற நேம்க்கு மேலே வேணும், அபவ். இந்த இமேஜை கரெக்டா ஸ்கிரீன் சைஸுக்கு ஃபிட் பண்ணணுமா? எஸ். அப்ளை இமேஜ் டு ஆல் பேஜஸா ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டுமா? ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் வேணும். இல்லை ஆல் பேஜஸ்னா ஆல் பேஜஸும் கொடுக்கும். ஸோ இப்போ எனக்கு மேலே வந்து என்னோட டிசைன் ஹெட்டர் வந்துருச்சா? எஸ். இதே உங்களோட கம்பெனி நேமோட நீங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அங்க கம்பெனி நேமோட உங்களுக்கு ஹெட்டர் இமேஜ் வந்து. சார் இது சூப்பரா இருக்கு, இதே மாதிரி ஃபூட்டர்லயும் ஆட் பண்ண முடியுமா? எஸ், ஃபூட்டர்லயும் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்றது? இங்க ஹெட்டர் இமேஜ் செலக்ட் பண்ணீங்க இல்லையா, இதுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு ஆரோ இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க, ஃபூட்டர் இமேஜ்னு கொடுங்க. எஸ், ஸோ என்ன இமேஜ் ஆட் பண்ண போறேன், ஸோ அதே மாதிரி என்னோட பாத் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபிட் எஸ் ஆல் பேஜஸ். எஸ், டாப்ல வந்துச்சு, பாட்டம்ல வந்துச்சு. செட் பண்ணியாச்சா? ஓகே, செட் பண்ணியாச்சா. சேவ் டெம்ப்ளேட்னு கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ஏ ப்ரீவியூ. எஸ், திஸ் இஸ் மை இன்வாய்ஸ். ஸோ ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ண, அந்த டெம்ப்ளேட்ல எனக்கு தேவையான எஸ் என்னோட ஹெட்டிங் கம்பெனியோட லெட்டர் ஹெட்டுக்கான ஹெட்டரையும் ஃபூட்டரையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இது ஒரு செட் ஆஃப் சேஞ்ச். சரி, இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், ஒரு இன்வாய்ஸை செலக்ட் பண்ணோம், ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணோம், டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்து செட் பண்ணிட்டோம். சார் நடுவில் நீங்க எதுவும் இந்த வாட்டர் மார்க்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் செட் பண்ண முடியுமா? எஸ், செட் பண்ணலாம். மறுபடியும் சேஞ்ச் டெம்ப்ளேட், இதே டெம்ப்ளேட் தான் வேணும்.
ரைட் சைடில் பாருங்க எஃப்ஐ வாட்டர் மார்க்னு கொடுத்துருக்காங்க. எஸ், எஃப்ஐ வாட்டர் மார்க்னு கொடுக்குறேன். என்ன வாட்டர் மார்க் வேணும்? இமேஜா வேணுமா டெக்ஸ்டா வேணுமா? சரி, ஃபர்ஸ்ட் இமேஜ்ல செட் பண்ணி பார்ப்போம். இமேஜா வேணும். என்ன இமேஜை ஆட் பண்ண போறீங்க? ஸோ நான் உடனே என்ன பண்றேன், ஒரு இமேஜை ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். எஸ், ஹரிசாண்டலா வேணுமா டயகனலா வேணுமா? இது ஹரிசாண்டலா இருந்தா போதும். சைஸ் வந்து மீடியமா இருந்தா போதும். இல்ல லார்ஜ் சைஸ்ல வேணும். ஒப்பாசிட்டி மீடியமா வேணும். எஸ். ஸோ இங்க பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு இமேஜ் ஒன்று இங்க கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? சேவ் டெம்ப்ளேட்னு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஏ. இப்போ ப்ரீவியூ பார்த்தீங்கன்னாக்கா எஸ், பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் ஒன்று ரொம்ப லைட்டாக கொடுத்துருத்தால எனக்கு ரொம்ப லைட்டாக எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேவா? வெறும் இமேஜ் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் வேணும்னாலும் டெக்ஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது? எஸ், சேஞ்ச் டெம்ப்ளேட்டில் வாட்டர் மார்க்கில் இங்கே இமேஜ்னு செலக்ட் பண்ணீங்களா, அதுக்கு பதில் டெக்ஸ்ட்னு செலக்ட் பண்ணுங்க. என்ன டெக்ஸ்ட் வேணும் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்டோட கலர் என்ன வேணும்? எஸ், ப்ளூ கலர்ல வேணும். ஹரிசாண்டலா வேணுமா சார்? டெக்ஸ்ட் வந்து இப்படி கிராஸா இருந்தா நல்லா இருக்கும் சார். டயகனலா வேணும். லார்ஜ் சைஸா வேணும். ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் லைட் மீடியமா இருக்கட்டும். எஸ். ஸோ வந்திருக்கா? இப்போ லார்ஜ்னு கொடுத்தோன்னா ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ திருப்பி வாட்டர் மார்க்ல போயிட்டு சைஸ் வந்து நான் என்ன பண்றேன், மீடியம் சைஸ்ன்னு கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் இ. எஸ், இந்த வாட்டர் மார்க் எனக்கு இங்க வந்திருக்கா? சேவ் டெம்ப்ளேட், கண்ட்ரோல் ஏ, ப்ரீவியூ. ஸோ என்னோட இன்வாய்ஸ்ல வாட்டர் மார்க் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வாட்டர் மார்க் வந்து அந்த கம்பெனியோட லோகோவை பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட லோகோ இருந்ததுனாக்கா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ற கலரை பேஸ் பண்ணி இந்த ஒப்பாசிட்டி இருக்கு இல்லையா, இந்த ஒப்பாசிட்டி வந்து லைட்டாவோ இல்ல மீடியமாவோ இல்ல இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரி, இந்த மாதிரி நான் இமேஜ் ஆட் பண்ணலாம்னு சொல்றேன். ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கு. என்னது? கேன் வி ஆட் மல்டிபிள் இமேஜஸ் இன் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்? சார், ஹெட்டர்ல வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். அந்த ஒரே இமேஜ்ல நீங்க என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே இமேஜா நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல சார், நீங்க ஏதோ சொன்னீங்களே இந்த பிராண்டோட லோகோஸ்லாம் ஆட் பண்ணலாம்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு டெம்ப்ளேட்டே வேற இருக்கு. அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணீங்கன்னாக்கா அந்த டெம்ப்ளேட்டுக்கு நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த டெம்ப்ளேட்டையும் நான் இப்போ காமிக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், வாட்டர் மார்க்கையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சார் வந்து கேட்டார் இல்லையா, சார் எனக்கு மல்டிபிள் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே சேஞ்ச் டெம்ப்ளேட்ல நம்ம இப்போ டெம்ப்ளேட் 2 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ சேஞ்ச் டெம்ப்ளேட்ல போனீங்கன்னாக்கா இங்க வந்து டிசைன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த இந்த ஃபார்மேட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்க லோகோ, உங்க கம்பெனியோட நேம் லோகோ, இங்க சைட்ல வந்து லோகோஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்தந்த இடத்துல வந்து உங்களோட பிராண்ட் லோகோஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்குன்னு தனித்தனியா டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் மேட்ச் ஆகிற மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்க கிராஸ் செக் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல சார், லோகோ தனியா வேணும், நேம் அட்ரஸ் தனியா இருக்கு, இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா பண்ண முடியுமானாக்கா நீங்க என்ன பண்ணுங்க, லோகோவையும் நேமையும் ஒன்னா நீங்க ஒரே இமேஜா கொண்டு வந்து ஹெட்டரா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, சார் கேட்டாருனதுக்காக அந்த டெம்ப்ளேட்டையும் நம்ம இங்க பார்ப்போம். சரிங்க சார், டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணீங்க, ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் ஆட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வாட்டர் மார்க் போட்டீங்க. வேற என்ன சார் இருக்கு? எஸ், மறுபடியும் சேஞ்ச் டெம்ப்ளேட் போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் ஃபீல்டுன்னு இருக்கு. நமக்கு பை டிஃபால்ட்டா இன்வாய்ஸ்ல இல்லாத ஃபீல்டு ஏதாவது உங்களோட இன்வாய்ஸ்ல ஆட் பண்ணணுமா? எஸ், கஸ்டம் ஃபீல்டு. என்னென்ன வேணும் சார்? எனக்கு கம்பெனி டீடைல்ஸ்ல டேன் நம்பர் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபூட்டர் டீடைல்ஸ்ல நான் இந்த பிரைஸ் லிஸ்ட்லாம் கொடுத்துருப்பேன் இல்லையா, ஸோ என்னோட ரெஃபரன்ஸ்க்காக அந்த பிரைஸ் லெவல் வேணும். ஸோ நீங்க என்னென்னலாம் ஃபீச்சர் கிரியேட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஃபீச்சருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆகும்.
ஓகேவா? ஸோ காஸ்ட் சென்டர் நேம் வேணுமா? எஸ், காஸ்ட் சென்டர் நேம் வேணும். பார்ட்டியோட இன்வாய்ஸ் டீட்டெயிலில் என்னென்னலாம் வேணும், இந்த மாதிரி ஆப்ஷன் கோடை நீங்கள் தனியாக ஸ்பெசிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களோட உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தனியாக மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்ட்டியோட டீட்டெயில்ஸில் வெப்சைட் டீட்டெயில் தனியாக மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காலம்ஸ் எல்லாமே நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ கஸ்டம் காலம்ஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த கஸ்டம் காலம்ஸ்லையும் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னாக்கா, எஸ், வி கேன் ஆட் த காலம்ஸ். இந்த காலம்ஸ் எல்லாமே உங்க கம்பெனில நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன்ல இருந்து தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, கேன் வி யூஸ் திஸ் இஸ் ஃபார் த பர்ச்சேஸ் ஆர்டர் ஆல்சோ? சார், பர்ச்சேஸ் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனில வந்து பிரிண்டே எடுக்க போறது கிடையாது. பர்ச்சேஸ் ஆர்டர்னு என்னது, நமக்கு வர வேண்டிய மெட்டீரியலை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கிறோம். அது பண்ணணும்னாக்கா பண்ணலாம், பட் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யாருக்கும் கொடுக்க போதில்லை. இதே நீங்க சேல்ஸ் ஆர்டருக்கு பண்ணணும்னாக்கா சேல்ஸ் ஆர்டருக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ த ஆப்ஷன் கேன் பி கிவன் ஃபார் த சேல்ஸ் ஆர்டர், டெலிவரி நோட்டு, சேல்ஸ் இன்வாய்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா? எஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அந்த ஸோ நான் என்ன பண்ணுறேன், சேவ் டெம்ப்ளேட் கொடுத்துக்கிறேன், கண்ட்ரோல் ஏ. எஸ், ப்ரீவியூன்னு கொடுக்கும்போது என்னோட டேன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ஸோ நான் ஜிஎஸ்டி நம்பர், கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டாக்ஸ் நம்பர், ஸோ நான் என்னென்னலாம் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு நினச்சனோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே அடிஷ்னலாக வந்து எனக்கு வந்துருக்கு. எஸ். ஸோ இன்னும் வேற ஏதாவது பண்ண முடியுமா? இன்னும் நிறைய அப்டேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? சேஞ்ச் டெம்ப்ளேட். ஸோ வாட்டர் மார்க் பார்த்தோம், ஹெட்டர் ஃபூட்டர் பார்த்தோம், கஸ்டம் ஃபீல்டு பார்த்தோம். ஃபாண்ட் அண்ட் கலர். ஸோ ஃபாண்ட், என்ன ஃபாண்ட் வேணும், நீங்க என்ன ஃபாண்ட் செலக்ட் பண்றீங்களோ உங்களோட இன்வாய்ஸ் ஃபுல்லாக அந்த ஃபாண்ட்ல தான் வரும். தீமோட கலர் என்ன? தீமோட கலர் எல்லோ. பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை நன்னுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட டிஃபரன்ஸ்க்காக காமிக்கிறேன். பட் பேக்ரவுண்ட் கலர், ஃபாண்ட் கலர் ஆட்டோமேட்டிக். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட் கலர் மாற்றும் போது உங்களுக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், காஸ்மிக் கேன். தீம் கலர் வந்து என்ன சொல்றது, லைட் ஸ்கை ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வேண்டாம். எஸ். ஃபாண்டோட கலர் வந்து எஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும். எஸ், எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஃபாண்ட் கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சேவ் டெம்ப்ளேட், கண்ட்ரோல் ஏ, ப்ரீவியூ. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, எஸ், வி கேன். சார், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இஃப் யூ குட் ஆட் த ஃபீச்சர் இன் பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகே சார், நான் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ வி வில் இன்ஃபார்ம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட், ஒன் செகண்ட், சேஞ்ச் டெம்ப்ளேட். இப்போ அடுத்தது இருக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு இல்லையா? எஸ், ஆட் ஆர் ரிமூவ் ஃபீல்ட்ஸ். இந்த ஆட் ஆர் ரிமூவ் ஃபீல்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சார் என்னோட இன்வாய்ஸ்ல தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய டிஸ்பிளே ஆகுது சார், அதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியுமா? ஆட் ஆர் ரிமூவ் ஃபீல்ட்ஸ் போயிட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டு வேணாமோ அந்த ஃபீல்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். சார், எனக்கு கம்பெனி நேம் எல்லாத்தையும் வந்து நான் என்னோட ஹெட்டர்லேயே கொடுத்துட்டேன்னாக்கா, இங்கே வந்து ஷோ கம்பெனி நேம் நோ கொடுத்துட்டீங்கன்னாக்கா, உங்களோட ஹெட்டர்ல கம்பெனி நேம் இருந்தால் உங்களோட கம்பெனி நேமே இங்கே தனியாக பிரிண்டே ஆகாது. உங்களோட கம்பெனி நேமு தனியாக இங்கே பிரிண்டே ஆகாது. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா யூஸ் பண்ணிக்க முடியும். One second. எஸ். ஸோ இது இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பண்றீங்க. ஸோ தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் ரிமூவ் பண்ணணும்னாக்கா ஆட் ஆர் ரிமூவ் ஃபீல்ட்ஸில் போயிட்டு என்னென்னலாம் வேண்டாமோ அதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது வேணும்னாக்கா நீங்க வந்து அதை வந்து ஆடும் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஃபீல்ட்ஸ் ரிமூவ் பண்றது, ஆட் பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து நீங்க இதை வந்து பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஏ, இது ஒரு ஆப்ஷன். செகண்ட், எடிட் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ
ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எடிட் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சார் என்னோட இன்வாய்ஸ்ல எப்பவுமே வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் தான் சார் இருக்கும். எனக்கு இன்வாய்ஸ் நம்பர்னு வேணாம் சார். இங்க இன்வாய்ஸ் நம்பர் இருக்குல்ல, இன்வாய்ஸ் நம்பர்னு வேணாம் சார். எனக்கு என்ன வேணும், பில் நம்பர்னு வேணும் சார். ஸோ என்ன பண்ணலாம், அதை செலக்ட் பண்ணனா எடிட் ப்ராப்பர்ட்டிஸ், எனக்கு பில் நம்பர்னு சொல்லி பிரிண்ட் பண்ணு. இது எனக்கு போல்டா வேணும். இதோட அட்வான்ஸ் ஃபீச்சர்ல எஸ், இது இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் மீடியமா இருக்கட்டும், கலர் வந்து எனக்கு எஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் கலரா யூஸ் பண்ணிக்கோ. எஸ் கொடுத்தாச்சா. நெக்ஸ்ட் கம்பெனி நேமை செலக்ட் பண்றேன். இந்த கம்பெனி நேம்ல போயிட்டு எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறேன். எஸ் போல்டா இருக்கு, அட்வான்ஸ் ஃபீச்சர். இதுல என்னோட ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். லார்ஜ் சைஸ்ல வேணும்னு சொல்றேன். என்னோட ஃபாண்ட் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும்னுக்காக நான் டிஃப்ரெண்ட் கலரை செலக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இங்க ஜிஎஸ்டிஐஎன் இருக்கா, எஸ் எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் போறேன். இந்த ஜிஎஸ்டி நம்பர் வந்து எனக்கு போல்டா டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஃபாண்ட் கலரு பிளாக். ஸோ இதை வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து மீடியம். ஸோ என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே சேஞ்ச் பண்ணுறேன். பையரோட நேம் இது ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கணும். எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் போல்டா வேணும். எஸ் அட்வான்ஸ் ஃபீச்சர்ல ஃபாண்ட் சைஸ் வந்து மீடியம், கலரும் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டையும் நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா செலக்ட் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சார் இங்க கான்டாக்ட் நம்பர்னு இருக்கு சார், இந்த கான்டாக்ட் நம்பர் வேண்டாம், நீங்க வந்து மொபைல் நம்பர்னு மாற்றணும். எஸ் கிளிக் பண்ணுங்க, இது வந்து மொபைல் நம்பர்னு மாத்திக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது ஸ்டைல் போல்டா வேணுமா, எஸ் போல்டா வேணும். ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் டெக்ஸ்ட் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெப்சைட் டீடைல். ஸோ உங்களோட டீடைல்ஸில் எது எதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ ஒவ்வொரு ஃபீல்டையும் நீங்கள் தனித்தனியாக செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஐட்டம் நேம் இருக்கு இல்லையா, இந்த ஐட்டம் நேம் வந்து எனக்கு இந்த ஃபாண்ட்ல தான் வேணும். எல்லா ஐட்டம் நேமும் வந்து எனக்கு எஸ் இந்த ஃபாண்ட் ஸ்டைலில் வேணும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மாற்றிக்க முடியும். ஒன்ஸ் மாற்றினதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு சேவ் டெம்ப்ளேட்னு கொடுத்துக்கோங்க. எஸ் கண்ட்ரோல் ஏ ப்ரீவியூ. ஸோ நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம், இங்கே பில் நம்பர்னு மாற்றிருக்கோம், டெமோ கம்பெனி நேம் பார்த்துருக்கோம், எஸ் ஷிப் பில் டு கம்பெனி நேமை மாற்றிருக்கோம், என்னோட ஸ்டாக் ஐட்டமோட நேமை வந்து மாற்றிருக்கோம். எஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி எனக்கு இன்வாய்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. எஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கஸ்டமைசேஷனை வந்து ஈஸியாக நீங்களே உங்களால் பண்ணிக்க முடியும். சார் இங்கே சிக்னேச்சர்னு ஒன்று சொன்னீங்களே, அந்த சிக்னேச்சர்லாம் ஆட் பண்ண முடியுமா சார்? எஸ் ஆட் பண்ணலாம். சேஞ்ச் டெம்ப்ளேட். இப்போ இங்கே சிக்னேச்சருக்காக கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, எஸ் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு எடிட் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். இந்த சிக்னேச்சர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுறேன், எடிட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கொடுக்குறேன். சார் அந்த இடத்துல சிக்னேச்சர் வேணும், நீங்களே ஏதாவது சைன் பண்ணி வச்சிருக்கீங்களா? எஸ் என்னோட இமேஜ் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், எஸ் என்னோட சிக்னேச்சரை நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ சேவ் டெம்ப்ளேட், கண்ட்ரோல் ஏ ப்ரீவியூ. ஸோ என்னோட இன்வாய்ஸ் நான் கொடுக்காம எல்லா சேஞ்சஸும் வந்திருக்கு. என்னோட சைனையும் சேர்த்து நான் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ சைன்லாம் பிஎன்ஜி ஃபைலில் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னாக்கா அழகாக அக்யூரேட்டாக உங்களோட சைன் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் கம்பெனியோட சீலும் சைனும் ஒன்றா சேர்த்து வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாக்கா இங்கே பக்கத்தில் அந்த ரவுண்ட் சீலும் உங்களோட சிக்னேச்சரும் சேர்ந்து வரா மாதிரி நம்ம இதில் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட இன்வாய்ஸஸை ஈஸியாக நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரி எஸ் இந்த ஃபெசிலிட்டி வந்து நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த ஃபீல்டு வேணும்னாலும் எது வேணும்னாலும் ஈஸியாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட இன்வாய்ஸ் இதில் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே சிம்பிளாக இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ சேல்ஸ்க்கு மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதே மாதிரி
இப்போ இந்த சேல்ஸை எடுத்து நம்ம பண்றோம் இல்லையா, இந்த சேல்ஸ் எடுத்து பண்ணும்போது சார் இப்போ நான் ஏதோ ஒரு கண்டென்ட் எல்லாமே டிசைட் பண்ணியிருக்கேன். எஸ், நீங்க பிடிஎஃபா ஜென்ரேட் பண்ணாலும் சரி, இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி, வாட்ஸ்அப்ல அனுப்பினாலும் சரி, இல்ல இமெயில இருந்து அனுப்பினாலும் சரி, டேலில இருந்து டைரக்டா நீங்க பிடிஎஃப், இமெயில், வாட்ஸ்அப் எது அனுப்பினாலும் நீங்க எந்த டிசைன்ல நீங்க கிரியேட் பண்ணியிருந்தீங்களோ இந்த டிசைன்ல தான் வந்து உங்களுக்கு இன்வாய்ஸை டெலிவரி ஆகும். ஸோ அதனால தான் இதை வந்து இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்னே நம்ம கொடுத்துருக்கோம். சார் இது எல்லாமே பிடிஎஃப் அனுப்புறதுக்கு ஓகே சார். நான் எனக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது இந்த மாதிரி கலர்லாம் இருந்ததுனாக்கா நான் யூஸ் பண்றது லேசர் பிரிண்டர் சார், பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர், இங்கு நிறைய இதுவாயிடுமே. எஸ், அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா, பிரிண்ட் எடுக்கும்போது இங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் வித்தவுட் கலர்னு இருக்கும். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கிறதுக்கு பிரிண்ட் வித்தவுட் கலர்னு கொடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வித்தவுட் கலர்ல வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஹெட்டர் ஃபூட்டர் அது வேற வழி கிடையாது. இது மற்றபடி நீங்க அங்கங்க கொடுத்துருக்கிற கலர் மட்டும் எஸ், இட் வில் நாட் டேக்கன் இன்டு அக்கௌண்ட். நீங்க நார்மலா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர்ல நீங்க எடுக்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த மாதிரி வரும். சார், கேன் யூ ஷோ த கியூஆர் கோடு இன்வாய்ஸ்? ஸோ இந்த கியூஆர் கோடு இன்வாய்ஸை வந்து நம்மளால காண முடியுமானா என்கிட்ட இல்ல, பட் நீங்க இ இன்வாய்ஸ் இருந்தீங்கன்னா இ இன்வாய்ஸும் சேர்ந்து வந்து உங்க இ இன்வாய்ஸோட கியூஆர் கோடும் சேர்ந்து வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். அது ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு டாப் ஆஃப் த ஹெட்டிங்ல வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஓகேவா? எஸ். ஸோ இ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருந்தாக்கா இ இன்வாய்ஸோட கியூஆர் கோடு வந்து இந்த டாக்ஸ் இன்வாய்ஸ்க்கு பக்கத்துல மேலே இருக்கும். ஸோ இந்த டாக்ஸ் இன்வாய்ஸ் லெட்டரை கொஞ்சம் போல்ட் ஆக்க முடியுமா? எஸ், போல்ட் ஆக்கலாம். ஸோ சேஞ்ச் டெம்ப்ளேட்ல எடிட் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த டைட்டில கிளிக் பண்றேன், எடிட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கொடுக்குறேன். எஸ். ஸோ ஃபாண்ட்டை செலக்ட் பண்றேன், ஃபாண்ட் சைஸ் லார்ஜ்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ. எஸ், கண்ட்ரோல் ஏ, சேவ் டெம்ப்ளேட். சேவ் டெம்ப்ளேட், ப்ரீவியூ. ஸோ கலர் வித்தவுட் பிரிண்ட் வித்தவுட் கலர்னு கொடுத்ததால அது காமிக்கல. இப்போ நான் இப்போ காமிக்கிறேன். எஸ். ஸோ நான் என்ன நேம் கொடுத்துருந்தனோ என்ன சைஸ் கொடுத்துருந்தனோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் அப்டேட்ஸ் பண்ணணுமோ நீங்க உங்களோட இன்வாய்ஸை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். Sir, we have 3 salesperson. Each person need to put 3 signature. Any possible? Possible, sir. நீங்க இங்க டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்றீங்க இல்லையா, இந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க வந்து சேவ் டெம்ப்ளேட்னு கொடுத்தேன். இப்போ சேஞ்ச் டெம்ப்ளேட்னு கொடுத்து எல்லாத்தையும் சேஞ்ச். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணிக்கோங்க. எந்த ஃபார்மேட்ல வேணுமோ அந்த ஃபார்மேட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா என்ன பண்ணுங்க, திருப்பி இந்த டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணி எடிட் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கொடுத்து கீழே வந்து இந்த இன்வாய்ஸ் சிக்னேச்சர் செலக்ட் பண்றீங்க இல்லையா. ஸோ இந்த சிக்னேச்சர் செலக்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட சிக்னேச்சர் போட போறீங்கன்னாக்கா அவரோட சிக்னேச்சரை இங்கே ஆட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. இங்கே சேவ் டெம்ப்ளேட்னு கொடுக்கும்போது இங்கே என்ன பண்ணுங்க, ராஜு டெம்ப்ளேட்னு சேவ் பண்ணிடுங்க. அவர் எடுக்கும்போது அவரு இன்வாய்ஸ் வந்து பிரிண்ட் எடுக்கும் போதெல்லாம் ராஜு டெம்ப்ளேட்னு செலக்ட் பண்ணாருனாக்கா அவரோட சைன்ல வந்துடும். அதே மாதிரி குமாரோட சைன் போட்டு அவரை சேவ் பண்ணும்போது குமார் டெம்ப்ளேட்னு போட்டுருங்க. அவரோட வந்து எப்போ பிரிண்ட் எடுத்தா குமார் டெம்ப்ளேட்னு போட்டு தான் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிடுங்க. ஸோ அவங்கவுங்களோட சிக்னேச்சர் அவங்கவுங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதெல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது வரக்கூடிய யூஸ் கேசஸ். ஸோ அது ஈஸியாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். எத்தனை டெம்ப்ளேட் ஒன்றா நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சு அந்த டெம்ப்ளேட்டை வந்து பண்ணிக்க முடியும். சரி, இது நம்ம ப்ரோக்ராம் எழுதி பண்றதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பை டிஃபால்ட்டா டேலியிலேயே வந்துருச்சு. ஸோ டேலியில் இதுக்கப்புறம் என்ன அப்டேட்ஸ் வந்தாலும் திஸ் ஃபீச்சர் வில் கண்டினியூ டு சப்போர்ட். இதுல இருந்து எதுவுமே சேஞ்ச் ஆக போறது கிடையாது. இதே ப்ரோக்ராம் எழுதும் போது ப்ரோக்ராம்ல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இந்த வெர்ஷன் சப்போர்ட் ஆகும், இது சப்போர்ட் ஆகும். சப்போஸ் ஹையர் வெர்ஷன் போகும்போது சப்போர்ட் ஆகலைனாக்கா மிஸ்மேட்ச் ஆகும். அது வந்து டிபெண்ட் ஆன் த
என்ன சொல்றது, அந்த டிசைனை பேஸ் பண்ணி நம்ம போகலாம். பட் அது கூடாதுன்னு சொல்ல வரல. இஃப் யூ வாண்ட் டு கோ வித் ப்ரோக்ராமிங், யூ கேன் கோ வித் ப்ரோக்ராமிங். சார் எனக்கு ப்ரோக்ராமிங் போற அளவுக்கு இல்லை சார், இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாமானாக்கா, எஸ், பை டிஃபால்ட்டாகவே திஸ் கஸ்டமைசேஷன் இஸ் அவைலபிள் இன் அவர் Tally. ரிலீஸ் 7.1ல வந்து இது வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி வந்து நீங்க செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிசைன், இந்த இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்ல நம்ம பார்க்கறதுக்காக இருந்த அப்டேட். சரி, ஸோ இந்த ஆடிங் ஃபீல்ட்ஸ் பண்றது, கலர் சேஞ்ச் பண்றது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. எஸ், ஹலோ, ஆடியபிள்? ஓகே. ஸோ நம்ம இந்த மாதிரி இன்வாய்ஸ் வந்து கலர்லாம் சேஞ்ச் பண்றது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த கலர் சேஞ்ச் எல்லாமே இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எஸ், சரி. ஸோ extended capabilities, configure multiple terms and conditions with flexible layouts, set default templates by voucher type, create shareable company level templates, hide field titles and show descriptions, save template specific settings. இப்போ நீங்க வவுச்சர் டைப் நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. லோக்கல் சேல்ஸ்ன்னு சொல்லி தனியா ஒரு வவுச்சர் டைப் வச்சிருக்கீங்க. இன்டர்ஸ்டேட் சேல்ஸ்ன்னு தனியா வவுச்சர் டைப் வச்சிருக்கீங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு தனியா வவுச்சர் டைப் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த மூணுத்துக்குமே டிஃப்ரெண்டா 3 டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார் என்னோட எஃப்எஸ்ஐ நம்பர்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆட் பண்ண முடியுமா? எஸ், நீங்களே வந்து அதை ஆட் பண்ணிக்க முடியும். அந்த ஆடு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, எஸ், அதுல போயிட்டு நீங்களே வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். சார் அதுல ஏதாவது ஒன்று ஆட் பண்ண முடியுமானாக்கா, நம்ம ஏற்கனவே நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அது உங்களோட கம்பெனியில எங்க கொடுத்துருந்தாலும் அந்த டீட்டெயில்ஸை வந்து எடுத்து பண்ண முடியும். அதேமாதிரி காஸ்ட் சென்டர்ல நம்மளோட சேல்ஸ் பர்சன் நேம் கொடுத்துருந்தாக்கா, நம்ம காஸ்ட் சென்டர் ரிப்போர்ட்டையும் நம்ம உள்ள ஆட் பண்ணியிருந்தோம். அந்த சேல்ஸ் பர்சனும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வந்துட போகுது, அந்த இன்வாய்ஸ்லேயே பை டிஃபால்ட்டாகவே வந்துட போகுது. ஸோ இது எல்லாமே நம்ம இன்வாய்ஸ்ல வந்து ஈஸியா நம்மளோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். சரி, இதனால என்ன அட்வான்டேஜ்? ஸ்ட்ராங் பிராண்ட் ஐடென்டிட்டி, குவிக் அண்ட் ஈஸி கஸ்டமைசேஷன், அசல் ஃப்ரீ அப்கிரேட்ஸ், ஃபியூச்சர் ரெடி ஃபிளெக்சிபிலிட்டி, ப்ரொஃபஷனல் அவுட்புட், காஸ்ட் சேவிங். ஸோ இதுதான் இந்த இன்வாய்ஸ் நீங்களே டிசைன் பண்றதுனால வரக்கூடிய அப்டேட்ஸ். சரி, இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சாம்பிள் இன்வாய்ஸ் வந்து காமிச்சிருக்கும். மேலே லெட்டர் ஹெட் மாதிரி கம்பெனி நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே அங்கே கொடுத்துட்டோம். எஸ், கீழே வந்து பிராண்டோட நேம் கொடுத்துருக்கோம். இது வந்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்ல நம்ம மாற்றிருக்கோம். இந்த மாதிரி எந்த டிசைன் ஒன்றாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டிசைனா, எஸ், இந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து டிசைன் 2. இது வந்து ஹெட்டர் வந்து கொஞ்சம் பெரிய ஹெட்டரா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இது ஒரு ஹெட்டர். ஹெட்டர்ல வந்து வெறும் டிசைன் மட்டும் தான் இருக்கு, மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம தான் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் அட்ரஸ் வந்து நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கோம். சென்னை அட்ரஸ், ஹைதராபாத் அட்ரஸ், மும்பை அட்ரஸ், மல்டிபிள் அட்ரஸை வந்து நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி அந்த டெம்ப்ளேட்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டெம்ப்ளேட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ்ல பார்த்தது இந்த இன்வாய்ஸ் டெம்ப்ளேட் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட்ஸ், குவரிஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா கேளுங்க. ஃபர்ஸ்ட் அது ஃபுல்லா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாக்கா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட கேளுங்க சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் கரண்ட்லி வி ஹேவ் default bank account details but customer wise we need different bank account details. Can we define this in invoice template? நீங்க அதுக்கு தனித்தனியா தான் சார் டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் டெம்ப்ளேட் ஒன்னுனாக்கா பேங்க் ஆஃப் பரோடா, டெம்ப்ளேட் டூனாக்கா இந்தியன் பேங்க், டெம்ப்ளேட் த்ரீனாக்கா ஐசிஐசி பேங்க். நான் இப்போ அது சாருக்கு ஒன்று எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, 3 சேல்ஸ் பர்சன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு ஆப்ஷன் வந்து ஃபுல்லா பர்மனண்டா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைனலா அந்த பேங்க் டீட்டெயிலை பேஸ் பண்ணி எஸ் பேங்க் ஆஃப் பரோடா டெம்ப்ளேட், ஐசிஐசிஐ பேங்க் டெம்ப்ளேட், இந்தியன் பேங்க் டெம்ப்ளேட் 3 டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. பட் டிசைன் அப்படியே இருக்கட்டும், அந்த கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிரிண்ட் எடுக்கும்போது எந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்றீங்களோ அந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிச் ஆகி வரும். எஸ், வேற ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கா? ஏன்னா அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு தோணும். Yes, any other questions? எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் தான் கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த 2 பேருக்கு தான் புரியுதா, மற்றவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா, புரியலையா, இல்ல கம்ப்ளீட்டா புரிஞ்சிடுச்சா? இன்டராக்ட் பண்ணீங்கன்னாக்கா நீங்களும் வந்து நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இட் ஷுட் பி மோர் இன்டராக்டிவ் செஷனா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி. ஹலோ சார், இந்த ஃபீச்சர்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டர்லயே கொண்டு வந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஏன்னா வெண்டர்ஸ்க்குல பர்ச்சேஸ் ஆர்டர் அதிகமா அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் சார். பர்ச்சேஸ் ஆர்டர்லயே கொண்டு வந்தா. ஏன்னா கம்பெனி பாத்தீங்கன்னா கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு 20-25 பேர் தான் இருப்பாங்க. வெண்டாரும் பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர் இருப்போம். ஓகே, சோ மோர் யூஸ்ஃபுல் சார். இன்வாய்ஸோட மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா. சரிங்க சார், ஓகே. உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஓகே. ஒன் செகண்ட் இருங்க. So can we add bank QR code with bank details? எஸ், இதுவும் நல்ல கொஸ்டின். நம்ம அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ நான் அதையும் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எஸ், மறுபடியும் என்னோட டேலியில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு சில வவுச்சர்லாம் ஓப்பன் பண்ணோம் இல்லையா? ஸோ டே புக்கில் எஸ், இந்த வவுச்சருக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த டிசைனில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா sir, sir, whether we can set watermark for invoice only or we can set for item wise. Item wise watermark செட் பண்ண முடியாது சார். வாட்டர்மார்க்னு ஒரு பேஜோட பேக்ரவுண்ட்ல வரக்கூடிய இமேஜ், அது மல்டிபிள்லாம் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று தான் செட் பண்ண முடியும். ஒன்று நம்ம கம்பெனி லோகோ செட் பண்ணலாம், இல்லை நம்மளோட ப்ராடக்டோட இமேஜ் வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ணலாம், அது நம்மளோட கம்பெனியோட நேம் வந்து பேக்ரவுண்ட்ல செட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் செட் பண்ண முடியும். சரி, இப்போ சார் வந்து ஒரு கியூஆர் கோடை பத்தி கேட்டார். சரி, இந்த கியூஆர் கோடை வந்து என்னோட இன்வாய்ஸ்ல ஆட் பண்ண முடியுமானாக்கா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா F11ல எனேபிள் பேமெண்ட் ரெக்வஸ்ட் கியூஆர் கோடு, இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம கம்பெனியோட யூபிஐ ஐடி வந்து நம்ம இங்க என்டர் பண்ணுவோம். ஓகேவா? இதை என்டர் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னாக்கா நான் என்னோட இன்வாய்ஸ்ல என்ன பண்ணலாம், எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஜென்ரேட் பண்ணலாம். எக்ஸ்சேஞ்சில் ஜென்ரேட் பேமெண்ட் லிங்க் கியூஆர் கோட். எஸ், இந்த கரண்ட் இன்வாய்ஸ்க்கு ஜென்ரேட் பண்ண சொல்லி சொல்றேன்.
எஸ் கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இன்வாய்ஸை நான் பிரிண்ட் பண்ணும்போது இதுல வரல. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த சேஞ்ச் டெம்ப்ளேட்ல ஆட் ஆர் ரிமூவ் ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா, எனக்கு அடிஷ்னலாக என்ன வேணும், கியூஆர் கோடு ஃபீல்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் ஆர் ரிமூவ் ஃபீல்டில் வந்து பேமெண்ட், எஸ் மெத்தட் ஆஃப் பேமெண்ட் ரெக்வஸ்ட்ல வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், கியூஆர் கோடை ஆட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ, அடிஷ்னலாக இந்த ஃபீல்டையும் ஆட் பண்ண சொல்கிறேன். எஸ் என்னோட கியூஆர் கோடும் இங்கே ஆட் ஆகுது. சேவ் டெம்ப்ளேட், கண்ட்ரோல் ஏ. எஸ் இப்போ நான் ப்ரீவியூன்னு கொடுத்தேனாக்கா என்னோட இன்வாய்ஸ் அமௌண்ட் என்னவோ இந்த அமௌண்ட்டுக்கான கியூஆர் கோடும் எனக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ இதை ஸ்கேன் பண்ணாக்கா இது வந்து பேமெண்ட் கியூஆர் கோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த இன்வாய்ஸாக இருந்தாலும் இப்போ இந்த கோடு இருக்கும், கண்ட்ரோல் ஏ. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இன்வாய்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இன்வாய்ஸ்க்கு வந்து நம்ம கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணலை. ஸோ கொடுத்தாக்கா வராது, கியூஆர் கோடு வராது. ஸோ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணிக்கணும். எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஜென்ரேட் பேமெண்ட் கியூஆர் கோடில் போயிட்டு ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னாக்கா எஸ் கியூஆர் கோடோட எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களோட இந்த வாட்டர் மார்க் டிஸ்டர்பன்ஸாக இருக்குனாக்கா வாட்டர் மார்க்கோட சைஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாட்டர் மார்க் ஸோ சைஸ் வந்து ஸ்மால். ஸோ வாட்டர் மார்க்கோட சைஸ் டிஸ்டர்ப் பண்ணியாச்சுனாக்கா மற்றது எதுவுமே வந்து இங்கே சேவ் டெம்ப்ளேட், ப்ரீவியூ. ஸோ என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோமோ அந்த சேஞ்சஸ் பேஸ் பண்ணி நம்ம இங்கே வந்துடும். ஸ்கேன் டு பே, இதை ஸ்கேன் பண்ணாக்கா இந்த இன்வாய்ஸ் அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட்டில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் கியூஆர் கோடும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஸோ இதுதான் இன்வாய்ஸ் டிசைனில் நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல் 3. ஸோ நம்ம இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த செஷன்லேயே சொன்னோம், இந்த ஷெட்யூல் 3னா என்னதுன்னு சொல்லி பார்த்தோம். கார்ப்பரேட் கம்பெனிஸ் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர். அந்த ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சரை நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் ஏ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஓனராக இருக்கட்டும் இல்லை அக்கௌண்டண்ட்டாக இருக்கட்டும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்னாக்கா மோஸ்ட்லி நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். அது வந்து ரொம்ப ரொம்ப வெரி ரேர் கேஸ். மோஸ்ட்லி இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே யார் ஜென்ரேட் பண்ண போறாங்கனாக்கா ஆடிட்டர்ஸ் தான் பண்ண போறாங்க. ஏன்னா கம்பெனி வந்து ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு ஆடிட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் ரிப்போர்ட் எடுக்கும்போது பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டேலியில் என்ன ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம், டைரக்டா டேலிலேருந்து ஷெட்யூல் 3 எடுக்க முடியுமானாக்கா இதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷெட்யூல் 3ல அங்க கொடுக்கக்கூடிய நேம்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். நம்ம லெட்ஜர்ல யூஸ் பண்ணக்கூடிய நேம்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். அதாவது டேலியில லெட்ஜர் நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நம்ம கொடுத்துருப்போம். பட் அந்த ஷெட்யூல் 3ல இந்த நேம்ல தான் கொடுக்கணும், ஓனர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இந்த நேம்ல தான் இருக்கணும்னாக்கா அந்த நேம்ல தான் அந்த ஷெட்யூல் 3 வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபார்மேட்ல தான் ரெடி பண்ணும். பட் நம்ம டேலியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா குமார் கேபிட்டல், ராஜீவ் கேபிட்டல், கவிதா கேபிட்டல் இந்த மாதிரிலாம் பேர்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். பட் இதெல்லாம் மேட்ச் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தேவை இல்லை நம்ம சார் சொல்லுங்க சார். நமக்கு அதுக்கு போகுது சார், அது வேற இடம்
சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார் நடராஜன் சார். சாரி சார், என்ன யாரோ மியூட் பண்ணியிருக்காங்க சார். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நான் 1 செகண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டேலியில இருந்து இந்த ரிப்போர்ட்டை டைரக்டா ஜென்ரேட் பண்ண முடியுமானாக்கா முடியாது. இதுக்கு தனியா ஒரு பிளக்இன் இருக்கு. இந்த பிளக்இன் இருந்தாதான் இந்த ஷெட்யூல் 3 ஆப்ஷனை நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம டேலியில யூஸ் பண்ணியிருக்கிற இந்த லெட்ஜர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம கன்வீனியன்ட்டா நேம் கொடுத்துருப்போம். ஷெட்யூல் 3ல அது ஒரு பர்டிகுலர் நேமோட ஹெட்டிங்ல தான் அது ரெஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, உங்களுக்கு இந்த ஷெட்யூல் 3 வேணும்னாக்கா நம்ம டாட்டெக்ஸ் சொல்யூஷன்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட லைசன்ஸ், உங்களோட சீரியல் நம்பருக்கு இந்த பிளக்இன் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களா ஆட் பண்ண முடியாது, டேலிக்கு மெயில் அனுப்பி பர்மிஷன் வாங்கி ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு உங்க ஆடிட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பண்ணிடலாம். ஒன்ஸ் இது பண்ணி முடிச்ச உடனே நம்ம டேலியிலேருந்து அந்த பேலன்ஸ் ஷீட்டை நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னாக்கா, எஸ் இட் வில் ஜென்ரேட் எக்ஸல் ஃபைல், ஒரு எக்ஸல் ஃபைலா ஜென்ரேட் ஆகும். இந்த எக்ஸல் ஃபைல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டேலியில யூஸ் பண்ணிருக்க எல்லா லெட்ஜர் நேம்ஸும் இருக்கும். பக்கத்துல வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஷெட்யூல் 3ல எந்த ஹெட்டிங்ல நீங்க கொண்டு வர போறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே வந்து நிறைய ஹெட்டிங்ஸ்க்கான ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அந்த டிராப் டவுன்ல வந்து அவங்க ஹெட்டிங்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டா போதும். செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட்னு கொடுத்தாக்கா ஷெட்யூல் 3 வந்து ஜென்ரேட் ஆகும். அதே எக்ஸல்ல ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் பண்ணோன்னா நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பாக்ஸா கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆடிட்டர் வந்து ஒவ்வொரு கிளாசிபிகேஷனுக்கும் நோட்ஸ் வந்து டைப் பண்ணுவாங்க. அந்த நோட்ஸ் எல்லாமே அவங்க டைப் பண்ணிட்டு ஃபர்தரா ஜென்ரேட் பிடிஎஃப்னு கொடுத்தாக்கா அந்த எக்ஸல்லே அழகா ஷெட்யூல் 3க்கான பிடிஎஃப் ஃபைல ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த பிடிஎஃப் ஃபைல அழகா அவங்க எம்சிஏ போர்ட்டல்ல எஸ் தே கேன் அப்லோட் அண்ட் ஃபைல் த ரிட்டர்ன். ஸோ இந்த ஃபெசிலிட்டி தான் இந்த ஷெட்யூல் 3 ஆப்ஷன் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஷெட்யூல் 3 ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் டேலி டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அதுக்கான லெட்ஜர் நேம்க்கும் அந்த நேமும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி மேப்பிங் பண்ண போறோம். ஒன்ஸ் மேப் பண்ண உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்கா பைஃபர்கேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நோட்ஸ் மட்டும் தனியா அவங்க டைப் பண்ண போறாங்க ஆடிட்டர்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே நோட்ஸ் வந்து இருக்கும். இல்லை ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருந்தாங்கனாக்கா காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் பிடிஎஃப்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இது அப்டேட் ஆயிடும். ஸோ அது டேலியில எப்படி சார் இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ டேலியில அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ என்னோட பேலன்ஸ் ஷீட் போறாங்க, போன உடனே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல போறாங்க. இங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் என்சிஇன்னு இருக்கு இல்லையா, இதே மாதிரி இதை செலக்ட் பண்ண உடனே ஷெட்யூல் 3ன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கோல்டு இப்போ வந்து பீட்டா வெர்ஷன்ல இருக்கிறதால எனக்கு அது காமிக்கல. ஒன்ஸ் அது கோல்டு லைசன்ஸ் வந்தோடனே ஷெட்யூல் 3 காமிக்கும். இதுல கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர், உங்களோட ஷெட்யூல் 3லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் ஹெட்டிங் கொடுத்து லாஸ்ட் இயர்ல என்ன பேலன்ஸ் இருந்தது, கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல என்ன பேலன்ஸ் இருந்தது, இப்படிதான் கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் சேர்த்து தான் அதுல காமிக்கணும். ஸோ கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்கன்னாக்கா ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதுல அந்த நேம் மட்டும் நீங்க மேப் பண்ணிட்டு ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஷெட்யூல் 3 வந்து ஈஸியா ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ இதுக்கான ஃபெசிலிட்டியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, எஸ் வி ஹவ் இன்கார்பரேட்டட் இந்த ரிலீஸ் 7.1ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எஸ் டேப்லர் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டாச்சுரரி டாக்ஸானமி, ஸோ அதில் என்னென்ன நேம்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த நேம்ஸ் பை டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம். அதை ட்ராப் டவுன் லிஸ்ட்லேருந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூனிஃபைடு மாஸ்டர் வர்சஸ் பைஃபர்கேட்டட் டிஸ்க்ளோஷர் டேலியில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணியிருப்போம். பட் ஷெட்யூல் 3ல இந்த ஹெட்டிங்ல தான் வேணும்னு சொல்லும் போது எஸ் அந்தந்த ஹெட்டிங்ல வந்து நம்ம அதை மேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேலி பிளக்இன் மூலமா எஃபர்ட்லெஸ் டேட்டா எக்ஸ்போர்ட் ஈஸியா நம்ம டைரக்டா ஷெட்யூல் 3க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் மேப்பிங் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் அக்யூரேட் நோட்ஸ் எல்லாம் எது கீழே என்னென்னலாம் வேணும்னு நீங்க கரெக்டா டைப் பண்ணிட்டாங்கனாக்கா கரெக்டா வந்து ஃபைனல் பிடிஎஃப் வந்து கரெக்டா நமக்கு ஜென்ரேட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து டேலி பிளக்இனோட ஒரு அட்வான்டேஜ். எஸ்
நெக்ஸ்ட் பிரைம் பேங்கிங் வித் ஐசிஐசிஐ. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ரிலீஸ் 6ல வந்து நம்ம கனெக்டட் பேங்கிங் கான்செப்ட் கொண்டு வந்தோம். இந்த கனெக்டட் பேங்கிங்கோட கான்செப்ட் என்னன்னாக்கா, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணும்போது டைரக்டா எக்ஸல் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு பிடிஎஃப் எக்ஸலா கன்வெர்ட் பண்றாங்க, அது ஒர்க் ஆகாது. உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்ல இருந்து டைரக்டா எக்ஸல் ஃபைலா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டைரக்டா எக்ஸல் ஃபைலா நீங்க டவுன்லோட் பண்ணதை நீங்க டேலி உள்ள இம்போர்ட் பண்ணீங்கன்னாக்கா, வவுச்சர்ஸ் எல்லாமே இருக்குனாக்கா உங்களுக்கு அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ரீகன்சிலேஷன் பண்ணி கொடுத்துரும். இல்ல சார், ஏற்கனவே எனக்கு வவுச்சர்ஸ் எதுவும் இல்லை, வவுச்சர்ஸ் எதுவுமே கிரியேட் பண்ணலனாக்கா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி வவுச்சரையும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். வவுச்சரையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல சார், வவுச்சரும் ஏற்கனவே இருக்குனாக்கா நம்ம ரீகன்சிலேஷன் பண்ணி முடிச்சிருவோம். இது எல்லாமே ரிலீஸ் 6ல இருக்கு. இதுல அடிஷனலா என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, சார் வேலாயுதம் சார், மறுபடியும் வாய்ஸ் கேட்கல சார். ஒரு நிமிஷம். இல்ல சார், இப்போ கேக்குதா? ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னாக்கா வவுச்சரை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபெசிலிட்டி வந்து ரிலீஸ் 6லேயே கொடுத்துருந்தோம். இந்த ரிலீஸ் 6ல அடிஷ்னலா என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னாக்கா, கனெக்டட் பேமெண்ட்ன்ற கான்செப்டும் நம்ம கொண்டு வந்தோம். இந்த கனெக்டட் பேமெண்ட் வந்து இனிஷியலா நம்ம 3 பேங்க்குக்கு மட்டும் கொண்டு வந்தோம். ஒன்னு கொட்டாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ பேங்க். இந்த 3 பேங்க்குக்கு வந்து நம்ம இனிஷியலா நம்ம இந்த கான்செப்ட் வந்து நம்ம கொண்டு வந்தோம். இப்போ இந்த ரிலீஸ் 7.1ல we are adding the ஐசிஐசிஐ பேங்க் ஆல்சோ. இதனால என்ன அட்வான்டேஜ் சார்? பேலன்ஸ் செக் பண்ணோம் சார். ஒவ்வொரு வாட்டி இன்டர்நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணி ஒவ்வொரு வாட்டி லாகின் பண்ணும்போது யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஓடிபி போட்டு உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த கனெக்டட் பேங்கிங் மூலமா நீங்க யூஸ் பண்றீங்கன்னாக்கா, டேலியில கெட் பேலன்ஸ்னு கொடுத்தா அந்த டைம்ல என்ன பேலன்ஸ் பேங்க்ல இருக்கோ அது டேலியிலேயே நமக்கு காமிச்சு கொடுத்துரும். எஸ், கெட் பேலன்ஸ். சார் இப்போ நேற்று ஸ்டேட்மெண்ட் வேணும் சார், எஸ் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஸ்டர்டே ஸ்டேட்மெண்ட், இல்லை லாஸ்ட் 1 வீக் ஸ்டேட்மெண்ட், இல்லை லாஸ்ட் 1 மந்த் ஸ்டேட்மெண்ட், என்ன வேணுமோ நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டைரக்டா டேலி உள்ளவே அது டவுன்லோட் ஆகிடும். நம்பர் 3 சார், பேமெண்ட் அனுப்பணும். லாகின் பண்ணி அதில் போய் என்டர் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி ஒரு டைம் வெயிட் பண்ணி ஒரு 1/2 hour 40 minutes இல்லை 2 hours வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பேமெண்ட் அமௌண்ட்டை என்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இதெல்லாம் தேவையே இல்லை. டேலியில் பேமெண்ட் வவுச்சர் போன்றீங்களா, சென்ட் பேமெண்ட்னு கொடுங்க, பேங்க்ல இருந்து ஓடிபி வரும், ஓடிபி என்டர் பண்ணுங்க, எஸ் பேமெண்ட் வில் பி ப்ராசஸ். டைரக்டா நம்ம டேலியில இருந்தே பேமெண்ட் பண்ண முடியும். சரி, இதை யாராவது மிஸ்யூஸ் பண்ணுவாங்களானாக்கா, மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த சென்ட் பேமெண்ட்ன்ற ஆப்ஷனு யார் பேமெண்ட் அனுப்பணுமோ அவங்களுக்கு மட்டும் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ல அலோவ் பண்ணுங்க. செக்யூரிட்டி கண்ட்ரோல் தெரியும், நம்ம இந்த வவுச்சர் யூஸ் பண்ணணும், இந்த ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கண்ட்ரோல்ல நம்ம நிறைய செக் பாயிண்ட் வைக்கிறோம். அந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல்லே போயிட்டு எஸ் இந்த யூசருக்கு அலோ சென்ட் பேமெண்ட் அது மட்டும் கொடுத்துருங்க. அந்த சென்ட் பேமெண்ட் ஆப்ஷன் அவருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேற யாருக்கும் ஒர்க் ஆகாது. வேற யாருக்கும் அந்த சென்ட் பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் கூட காமிக்காது. ஸோ அவர் மட்டும்தான் சென்ட் பேமெண்ட்னு கொடுக்க முடியும். ஓடிபி வரும், ஓடிபி என்டர் பண்ணும். சார் இங்க வந்து மல்டிபிள் ஆத்தரைசேஷன் இருக்கு சார்னாக்கா, எஸ் டேலிலையும் அதே மல்டிபிள் ஆத்தரைசேஷன், ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், எஸ் இங்கேயும் அதே தான். நீங்க பேங்க்ல இன்டர்நெட் பேங்கிங்ல என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இங்க டேலிலையும் ஃபாலோ பண்ண போறீங்க. ஏன்னா அந்த கான்செப்ட் டெவலப் பண்ணது ஐசிஐசிஐ பேங்க், அந்த ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அந்த ஏபிஐல நம்ம எதுவும் பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஃபுல் கண்ட்ரோல் வித் ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இதுதான் நம்ம இந்த ரிலீஸ் 7.1ல நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான. எஸ்
Prime banking, connect ICICI Bank into Tally Prime and manage the connections. ஸோ இதை வந்து ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி நம்ம கொட்டாக் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, எஸ்பிஐ பேங்க்கு இந்த கனெக்ட் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ அடிஷ்னலாக ஐசிஐசிஐ பேங்க்கும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Sir, currently we are using ICICI Bank plugin for banking. Sir, நீங்க ஏற்கனவே நீங்க பேங்க்ல இருந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களோட பிளக்இன் யூஸ் பண்றீங்கன்னாக்கா மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்க போகுது. பட் நீங்க அந்த பிளக்இன் யூஸ் பண்றதால உங்களுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும். ஐ திங்க் தே ஆர் சார்ஜிங் சம்திங் மந்த்லி பேசிஸோ ஏதோ பேசிஸ்ல சார்ஜ் பண்றாங்க. அந்த பிளக்இன் வேண்டாம்னு சொல்லி அஃபிஷியலா பேங்க்குக்கு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் டாலியில வந்து நீங்க கனெக்டட் பேங்கிங்ல கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கூட நீங்க டாலியில கனெக்ட் பேங்கிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணாம அந்த பிளக்இனும் இருக்கிறதால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா இதுவும் யூஸ் பண்ணுவீங்க, அந்த பிளக்இனுக்கும் நீங்க பே பண்றாம இருக்கும். ஸோ அதை அஃபிஷியலா வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாலியில இருந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், எந்த பேங்கா இருந்தாலும் we are not charging any transaction charges, we are not charging any என்ன சொல்றது பேலன்ஸ் செக் பண்றோம், ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்றோம், பேமெண்ட் அனுப்புறோம், we are not any charging. ஒன்லி கண்டிஷன் டிஎஸ்எஸ் ஆக்டிவா இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ இது மட்டும் தான் இந்த கனெக்டட் பேங்கிங்ல நம்ம கொடுக்கறது. ஸோ நீங்க பேங்க்ல செக் பண்ணி அந்த பிளக்இனோட ப்ராசஸை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க டாலியில வந்து ரிலீஸ் 7.1ல நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் ஆக்டிவேஷனுக்கு இதுதான் இன்ட்ரடக்ஷன் ஸ்க்ரீன் வரும் கனெக்டட் பேங்கிங்க்கு. ஏன்னா இந்த கனெக்டட் பேங்கிங்கும் பீட்டா வெர்ஷன்ல ஒர்க் ஆகாது. ஏன்னா இட் இஸ் அஃபிஷியல்னால உங்களுக்கு லைவா வந்து பேமெண்ட் பண்றாம காமிக்க முடியாது. ஸோ அதை ஸ்கிரீன்ஷாட் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ஷன் ஐடி ஒன்ஸ் நீங்க கனெக்டட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட கார்பரேட் லாகின் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதுல தான் நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த ஓடிபி எல்லாமே என்டர் பண்ணுவீங்க. ஒன்ஸ் அது கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரெஃப்ரெஷ் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்த உடனே எஸ், ரெஃப்ரெஷ் ஸ்டேட்டஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ மற்ற பேங்க்ல இல்லாத ஒரு விஷயம் ஐசிஐசிஐ பேங்க்ல என்ன இருக்குன்னாக்கா டோக்கன் சிஸ்டம். எஸ், த டோக்கன் சிஸ்டம் ஹேஸ் டு பி ப்ராசஸ்ட் எவ்ரி 7 days ஒன்ஸ் வந்து அந்த டோக்கன் சிஸ்டமை பாஸ் பண்ணணும். எஸ், இட் இஸ் லைக் அஃபிஷியல் கனெக்ஷன், பேங்கோட கனெக்ஷன் நம்ம பண்ற மாதிரி தான். இது வந்து ஒன்ஸ் நீங்க ஒரு வாட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா எஸ், ஸோ அக்ரிகேட்டர் அப்ரூவல் இது எல்லாமே வந்து நீங்க வந்து கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நீங்க டாலியில இருந்து நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். எஸ், ஸோ டாலி சிங்கிள் ஆத்தரைசேஷனா இருக்கலாம், இல்ல மல்டிபிள் ஆத்தரைசேஷனா இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே ஃபார்மேட்ல நம்ம இங்க டாலிலையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டோக்கன் ஜென்ரேஷன், இந்த டோக்கன் ஜென்ரேஷன் எவ்ரி 7 days ஒரு வாட்டி வந்து டோக்கன் ஜென்ரேஷன் நம்ம பண்ணிதான் ஆகணும். ஸோ ஆன்போர்டிங் ஃபெசிலிட்டி. சரி, இதுல ஒரு அடிஷ்னல் அப்டேட் மட்டும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ், 2 factor ஆத்தென்டிகேஷன். நீங்க டாலியோட .NET ஐடி கொடுத்து டாலிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு பேங்கே கனெக்ட் ஆகும். மறுபடியும் பேங்கோட ஆத்தரைசேஷன் ஒன்ஸ் நீங்க ஒரு வாட்டி பேங்க் ஆத்தரைசேஷன் பண்ணீங்கன்னாக்கா எஸ்பிஐனா 365 days வேலிடா இருக்கும், ஆக்சிஸ் பேங்க் 45 days, கொட்டாக் பேங்க் 45 days, ஐசிஐசிஐ பேங்க்கும் வந்து ஆக்டிவா இருக்கும். பட் டோக்கன் மட்டும் 7 days ஒன்ஸ் வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். எஸ், இது வந்து டபுள் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ஓடிபி நீங்க ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணும்போது டாலின்னு வந்ததுனாக்கா அது டாலியோட ஆத்தென்டிகேஷன். பேங்க்ல இருந்து வர ஆத்தென்டிகேஷன் எஸ் உங்களுக்கே தெரியும் ஐசிஐசிஐன்னு போட்டு தான் வரும். ஸோ அந்த ஐசிஐசிஐல இருந்து வர ஓடிபி வந்து ஒன்லி ஃபார் த பேமெண்ட் ப்ராசஸ்க்கு மட்டும்தான் அங்கிருந்து வரும். மற்றபடி உள்ள வந்து வேலிடேட் பண்றதுக்கு எல்லாமே டாலியோட ஆத்தென்டிகேஷனே நமக்கு இது போதும். ஸோ வேற என்ன அதர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை இம்போர்ட் பண்றோம். ஒன்று டைரக்டா பேங்க் சைட்ல இருந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம், ஆர் எக்ஸல்ல இருந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம். கரெக்டா? இம்போர்ட் பண்ணும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு வவுச்சர் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிலீஸ் 6ல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி வவுச்சர் கிரியேட் பண்ணும்போது இங்க நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னாக்கா
அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அது கொடுக்கும்போது நிறைய கஸ்டமர் வந்து சார் இதை மட்டும் கொடுத்துட்டீங்க, திருப்பி வவுச்சர் ஓப்பன் பண்ணி அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் போட வேண்டியதா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஆப்ஷனையும் நம்ம இந்த இதுலயே ஸ்க்ரீன்லயே நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ நான் என்ன பண்றேன், பேங்கிங்க்கு போறேன், பேங்க் ஆக்டிவிட்டீஸை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னா எஸ் என்னோட பேங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஐசிஐசிஐ பேங்க் 2, என்டர். ஸோ இதில் அவைலபிள் ஒன்லி இன் பேங்க், என்டர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேங்க்ல மட்டும்தான் இருக்கு, இதுக்கான என்ட்ரிஸ் வந்து என்னோட டேலியில் இல்லை. ஸோ இதுக்கு நான் வவுச்சர் கிரியேட் பண்ணணும். எப்படி வவுச்சர் கிரியேட் பண்ணலாம்? ஸோ எந்த டிரான்சாக்ஷனோ அந்த டிரான்சாக்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ், இந்த 2 டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் கிரியேட் வவுச்சர்னு இருக்கு இல்லையா? எஸ், அந்த கிரியேட் வவுச்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா லெட்ஜர் நேம் கேட்கும். எஸ், இங்கே முன்னாடி பார்க்கும்போதே தெரியும் வீனஸ் ஸ்டேஷனரி மார்ட். ஸோ என்னோட லெட்ஜர் நேம் என்னன்னு தெரியும், செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரேடர்ஸ், அதுவும் எனக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து லெட்ஜர் நேமை செலக்ட் பண்ணுறேன், வீனஸ். என்டர் கொடுத்த உடனே ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கான்செப்டுக்கு நம்ம கொண்டு வரல, வெறும் லெட்ஜர் மட்டும் கிரியேட் ஆகும், வவுச்சர் மட்டும் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வவுச்சரை மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுப்போம். இப்போ அந்த லெட்ஜர் நேமை செலக்ட் பண்ண உடனே நமக்கு இந்த அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஆப்ஷன் கேட்கும். ஸோ இந்த அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ் வவுச்சரே நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே நேஷனல் ட்ரேடர்ஸ், என்டர், அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ். ஸோ என்னென்ன பில்லெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுமோ அந்தந்த பில்லை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். எஸ், அக்செப்ட், எஸ். ஸோ அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸோட நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி வவுச்சர் கிரியேட் பண்ணுற இடத்துல வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸோட நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ மார்க்கஸ் ரெகுலர் அண்ட் ரீகன்சர்ன் கொடுத்தோன்னா எஸ் வவுச்சர் வில் பி கிரியேட்டட் வித் ரெஃபரன்ஸோட நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த அப்டேட்ஸ் வந்து நம்ம இந்த 7.1 வந்து கொண்டு வந்திருக்கோம். அதேமாதிரி இந்த பொட்டன்ஷியல் மேட்சஸ், 1-to many மேட்சஸ், இதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்னாக்கா ரீகன்சிலேஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது HSN அண்ட் IMS ரிலேட்டட் என்ஹான்ஸ்மெண்ட். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சார் என்ன சார் இம்பார்ட்டன்ட்? நமக்கு ஒவ்வொரு மாசமும் GSTR 1 ஃபைல் பண்ணும்போது இந்த HSN சம்மரி படுத்துற பாடு ரொம்ப கொடுமையா இருக்கு. நம்மளும் பர்ச்சேஸ் இன்வாய்ஸை பார்த்து நம்மளும் ஏதோ ஒன்று டைப் பண்ணிடுறோம், அது கரெக்டா தப்பா இல்லையான்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஏதோ ஒன்று டைப் பண்ணிடுறோம். பட் இது எல்லாமே வேலிடேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா டிராப் அப் ஆப்ஷன்ல எஸ் ரிலீஸ் 7.1 வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த HSN ரிலேட்டட் என்ஹான்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா இப்போ நம்ம இந்த டேலி பிரைம் ரிலீஸ் 7.1 வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ண போறேன், இல்லை ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ண போறேன், எது ஒன்றா கிரியேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ நான் கிரியேட் ஸ்டாக் ஐட்டம் H6 wheel rod meters MTS MTR. ஓகே, ஸோ மீட்டர்ஸ் டெசிமல். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணும்போது இந்த HSN வருது இல்லையா, இங்கே என்ன பண்ணுவோம், ஸ்பெசிஃபை டீடைல் இயர்னு கொடுப்போமா? எஸ். ஒன்ஸ் நான் இங்கே ஸ்பெசிஃபை டீடைல் இயர்னு கொடுத்த உடனே யூ வில் கெட் ஏ டிராப் டவுன் லிஸ்ட். இருக்கிற HSN எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கேருந்து நீங்க கரெக்டான HSN நீங்க தான் செலக்ட் பண்ணி ஆகணும். சார் எனக்கு ஸ்டீல் ராடு சார் டைப் பண்ணலாமா? ஸ்டீல் ராட், எஸ். ஸோ ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க இதுதானான்னு சொல்லிட்டு. இதுனாக்கா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. MS ஸ்டீல் இல்லை. ஸோ நீங்க என்ன டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்றீங்களோ அந்த டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டைப் ஆகும். இல்லை சார் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணாம், ஃபர்ஸ்ட் 2 HSN கோடு மட்டும் தெரியும், 7ல் வரும், அதுக்கப்புறம் 6ல் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் 0ல் வரும். இப்படி நீங்க கொடுக்க அந்த நம்பர்ல இருக்கிற ஆப்ஷனா எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிட்டே வரும்.
ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டே வரும். வேர் வாஸ். ஸோ இப்படி நீங்கள் வந்து உங்களோட HSN டீட்டெயிலை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ HSN மிஸ்டேக் இல்லாமல் நம்ம கன்வீனியண்ட்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த HSN ட்ராப் டவுன் லிஸ்ட்டை வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்தாச்சு. ஓகேவா? எஸ், கண்ட்ரோல் ஏ. இது எல்லாமே கிரியேட் பண்ணி முடிச்சிட்டீங்க சார். இப்போ கொடுத்துருக்கீங்க சார், நாங்கள் ஏற்கனவே நிறைய ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் சார், அதெல்லாம் எப்படி சார் அப்டேட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணுவோம், GSTR 1 ஃபைல் பண்ணுவோமா? GSTR 1 ஓப்பன் பண்ணுறேன். இதை ஃபைல் பண்ணாதானே எரர் நிறைய வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே வேலிடேட் பார்ட்டி GST நம்பர் வேலிடேட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி வேலிடேட் HSN சம்மரி. எஸ், வேலிடேட் HSN. இது கொடுத்தோன்னே இது காமிச்சது சார், இந்த நம்பர்ஸ்லாம் தப்பாக இருக்குது சார் சொல்லி காமிக்குது. ஸோ அதை ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுறீங்க. இதில் 8 வவுச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் HSN டீட்டெயிலும் கொடுங்க. எஸ், என்ன நம்பர் வேணும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சார், இது வந்து இதுதான் சார் வரும், 49119920. எஸ், அதை செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஏ கொடுங்க. எஸ், அத்தனை 8 வவுச்சரும் அப்டேட் ஆகிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் தனித்தனியாக போய் அப்டேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, டைரெக்டாகவே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த HSN வேலிடேஷன் மூலமா உங்களோட GSTR 1 ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ணும்போது இல்லை அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்று நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டார்டிங் HSN நம்பரை டைப் பண்ண அதுவே ஷார்ட் லிஸ்ட் ஆகி வரும், அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஒவ்வொரு மாதமும் GSTR 1 ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி HSN வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தட் இதனால் என்ன ஆகாது, உங்களுக்கு HSN மிஸ்டேக்ஸ் வந்து வராது. ஓகேவா? ஸோ எதுவுமே HSN சம்மரியை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே போய் மேனுவலாலாம் ஆட் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, HSN சம்மரி உள்ள போயிட்டு சார் HSN தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டு ஆல்டர் சம்மரின்னு கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டு இவங்களே ஒரு நம்பரை வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறாங்க. 767 இந்த மாதிரி அவங்களே ஒரு நம்பரை வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த நம்பருக்கு நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க, அதே நம்பரை திருப்பி கொடுத்து நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம், அதாவது ஒரு HSN நம்பர், ஒரு யூனிட் குவான்டிட்டி கோடு, பர்சன்டேஜ், அதே HSN நம்பர், அதே யூனிட் குவான்டிட்டி கோடு, அதே பர்சன்டேஜ் வரக்கூடாது. வேற பர்சன்டேஜ் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கும், மறுபடியும் அதே பர்சன்டேஜ் இருந்தால் வராது. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீனில் வந்து ஆல்டர் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ HSN சம்மரிலேயே நீங்கள் என்ன பண்ணுங்க, வேலிடேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் நமக்கு ஈஸியான அட்வான்டேஜ். அடுத்தது நம்ம என்ன சொன்னோம்னாக்கா, IMS அப்டேட்டை பற்றி சொன்னோம். எஸ், IMS வந்து ஆல்ரெடி இருக்கு, நம்ம ரிலீஸ் ஃபைல்லேருந்தே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ கனெக்டட் பேங்க் கனெக்டட் GST வரும்போதே நம்ம இந்த IMS கான்செப்டும் கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம 2Bயை யூஸ் பண்றோமோ இல்லையோ, IMS வந்து கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கு. அக்செப்ட், பெண்டிங், ரிஜெக்ட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? எஸ், இந்த கான்செப்டை வந்து நம்ம அதையும் வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த IMS என்ஹான்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஹைலைட் பண்ணுறது, வியூஸ் பற்றி மாற்றுறது, இது எல்லாமே நம்ம என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், IMS ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணுறேன், என்டர். ஸோ இந்த IMS ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ரீகன்சிலேஷன் வியூ, ஆக்ஷன் வியூ, புக்ஸ் வியூ, ஸோ எல்லாம் தனித்தனியாக நம்ம செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக வேலிடேட் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ எந்த வியூ வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். புக்ஸ் வியூ. ஸோ ரீகன்சில்டு எவ்வளோ, மிஸ்மேட்ச் எவ்வளோ, அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் எவ்வளோ. ரீகன்சில்னா என்னது, உங்கள் டேலியில் இருக்கிற பர்ச்சேஸும் IMSல இருக்க பர்ச்சேஸும் மேட்ச் ஆயிடுச்சு, அதுதான் ரீகன்சில்னு வந்துச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக ரீகன்சில் பண்ணிடும். மிஸ்மேட்ச் சார் 10 என்ட்ரி இருக்கு, பட் உங்கள் டேலிக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸில் இருக்குது, மிஸ்மேட்சாக இருக்குது. டேக்ஸ் அமௌண்ட் மேட்ச் ஆகலை, இல்லை சப்ளையர் இன்வாய்ஸ் நம்ம மேட்ச் ஆகலை, இல்லை சப்ளையர் டேட்டு வந்து மேட்ச் ஆகலை, இந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் இருக்கலாம். அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ். ஸோ உங்கள் டேலியில் மட்டும்தான் இந்த 15 என்ட்ரி இருக்குது. ஸோ இது எல்லாமே கிளியராக வந்து அதுவே தனித்தனியாக டேஷ்போர்டாக கிரியேட் பண்ணி காமிச்சிடும். ஓகே, 1 செகண்ட்.
ஸோ B2B இன்வாய்சஸில் போகிறோம், என்டர் ப்ரெஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அக்செப்டட்னு வந்திருக்கு, மேலே வந்து நோ ஆக்ஷன் இருக்கா, எஸ். ஸோ இதில் வந்து ஏதாவது நீங்கள் ரெஜெக்ட் பண்ணணும் இல்லை அக்செப்ட் பண்ணணும்னாக்கா அதையும் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த இன்வாய்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்களே வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். இப்போ B2B இன்வாய்ஸ் போகிறேன். ஸோ அவைலபிள் ஒன்லி இன் போர்ட்டல் மிஸ்மேட்ச் எல்லாம் தனித்தனியாக காமிக்குதா, எஸ். ஸோ இப்போ இந்த மிஸ்மேட்சில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ட்ரில் டவுன் பண்ணுறதுக்கும் கம்ப்ரஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி காமிக்குது. என்ன ஹைலைட் பண்ணி காமிச்சுது, ஆக்சுவலாக போர்ட்டலில் 3ஆம் தேதி இருக்குது, நீங்கள் டேலியில் என்டர் பண்ணும்போது நம்பர்லாம் சேமாக என்டர் பண்ணிட்டீங்க, அமௌண்ட்டு டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்க, டேட்டு மட்டும் தப்பாக என்டர் பண்ணிட்டீங்கன்னு காமிக்குது. ஸோ அதை என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வேணும்னா அக்செப்ட்னு கொடுக்கலாம், வேண்டாம்னா ரெஜெக்ட்னு கொடுத்துக்கலாம். செட் ஆக்ஷன் ஸ்டேட்டஸ். ஸோ என்ன ஆக்ஷன் வேணுமோ அந்த ஆக்ஷனை செலக்ட் பண்ணுறேன், எஸ். பெண்டிங்கில் வச்சிடறேன், நான் அப்புறமா டிசைட் பண்ணிக்கிறேன். அவைலபிள் இன் போர்ட்டல். ஸோ இது என்னோட இன்வாய்ஸே கிடையாது, செலக்ட் பண்ணுறேன், செட் ஆக்ஷன் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுக்குறேன். ரெஜெக்ட் பண்ணணுன்னாக்கா ரெஜெக்ட்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். ஸோ எத்தனை வாட்டி ஒன்றா நீங்கள் ரெஜெக்ட் பண்ணிக்கலாம், எத்தனை வாட்டி ஒன்றா நீங்கள் அக்செப்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரொவைடட் GSTR 3B ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி ஒன்றா இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் 3B ஃபைல் பண்ணிட்டீங்கன்னாக்கா சேஞ்சஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ இங்கே சேஞ்சஸ் பண்ணுவோம், திருப்பி இந்த டேட்டாவை என்ன பண்ணுவோம், அப்லோடு IMSன்னு சொல்லி கொடுப்போம். நான் இங்கே கொடுத்த அக்செப்ட் பெண்டிங் எல்லாமே வந்து அப்லோட் ஆகும். ஜென்ரேட் 2Bன்னு கொடுத்தீங்கன்னாக்கா நான் என்னென்னலாம் அக்செப்ட் பண்ணனோ அதை பேஸ் பண்ணி 2B ஜென்ரேட் ஆகும். அந்த 2Bல இருக்கிற டேட்டா தான் எனக்கு 3Bல வந்து டேலியில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எஸ் வி ஆர் கோயிங் டு ஒர்க். ஸோ இந்த மாதிரி IMSையும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆட்டோ ரேப் டெக்ஸ்ட். இந்த ஆட்டோ ரேப் டெக்ஸ்ட்னு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நம்ம வந்து டேலி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு லென்த்தாக ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, அந்த லென்த்தான கேரக்டரை வந்து நம்ம டேலியில் டைப் பண்ண முடியுமா அவனுக்கா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், என்னோட டேலியை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் டேலி, இது வந்து 7.1 கிடையாது. இப்போ நான் இதில் வந்து ஒரு ஸ்டாக் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணுறேன், இல்லை லெட்ஜரை கிரியேட் பண்ணல. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா லெட்ஜர் நேம் பக்கம் பக்கமாக போகும். ஓகேவா, ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்க்குறீங்க இல்லையா, எஸ், ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேமே வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஓகேவா, எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் என்னோட ஸ்டாக் ஐட்டம் நேம் வந்து கிரியேட் பண்ணேன். எஸ், 120 GB 3000 mAh. ஸோ இவ்வளோ தான் கண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சா உங்களுக்கு டேட்டா, எஸ், 3000 mAh பேட்டரி. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும், உங்களால் கரெக்டாக ரீட் பண்ணவே முடியாது. பட் இதுவே நீங்கள் ரிலீஸ் 7.1 நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா, எஸ், நான் இப்போ வந்து 7.1 டேட்டாவை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நான் அதே மாதிரி ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாக் ஐட்டம் இன்டெல் i9 core Dio 14th generation 12 GB RAM 512 SSD ஹார்ட் டிஸ்க். ஸோ இப்போ நீங்கள் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆக ஆரம்பிக்குது பாருங்க. 512 SSD ஹார்ட் டிஸ்க் 8 GB ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகுதா, கம்ப்ரஸ் ஆகல. கிராஃபிக்ஸ் கார்டு, மல்டிமீடியா, கீபோர்ட், மவுஸ் 3.1, டால்பி ஸ்பீக்கர் 5:2 செட்,
ஆமா ஜாய்ஸ்டிக். ஸோ நான் டைப் பண்ண கம்ப்ரஸ் ஆகல, அது பாட்டு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகுது. ப்ராக்கெட்ல ஸ்பெஷல் ஆஃபர். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஏதோ டீட்டெயில் வந்து கொடுத்து சேவ் பண்றேன். ஒன்ஸ் இதை டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஸ்பிட் ஆயிடுச்சா. எஸ், இந்த ஆர்டர் ஆஃப் ஃபெசிலிட்டியும் நம்ம வந்து இதுல கொண்டு வந்திருப்போம். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சார் சொல்லுங்க சார், ஏதாவது டவுட்னாக்கா சாட் பாக்ஸில் கூட டைப் பண்ணுங்க, நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா எஸ் நம்பர்ஸ். ஸோ இதோட ஸ்பெசிஃபை டீடைல் இயர் லேப்டாப்னு இருந்தது, கம்ப்யூட்டர் டேட் பர்சனல் கம்ப்யூட்டர். எஸ். ஸோ HSN கூட ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் ஏ. அதே மாதிரி நீங்கள் வவுச்சர் ஏதாவது என்ட்ரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வவுச்சர். ஸோ பார்ட்டி நேமை செலக்ட் பண்ணுறோம், என்டர் சேல்ஸ் வவுச்சர், காஸ்ட் சென்டர் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து டேட்டா வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கும், இங்கே வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, இது 4 லைன்ஸ்ல ஸ்பிட் ஆயிருக்கு, 2 லைன்ஸ்ல ஸ்பிட் ஆயிருக்கு, இது 4 லைன்ஸ்ல ஸ்பிட் ஆயிருக்கு. எஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியா நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். 10 நம்பர் 54,000. அதே மாதிரி இதை பிரிண்ட் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கும். நிறைய கஸ்டமர் வந்து சார் என்ன சார் இப்படி பிரிண்ட் பண்ணியிருக்குது, ஒண்ணுமே தெரியல சார்னா சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்க முடியும். எஸ், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கொடுத்தாச்சா. இப்போ இந்த இன்வாய்ஸை பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் பி. ஸோ என்னோட டீடைல்ஸ் வந்து நான் பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னோட இன்வாய்ஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாக் ஐட்டம் வந்து அழகா ஸ்பிளிட் ஆகி தான் வந்து எனக்கு அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா டீடைல்ஸ் வந்து அப்டேட் ஆகும். இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னாக்கா அப்படியே கம்ப்ரஸ் ஆகி ஒரே லைன்ல வந்துடும். ஸோ இந்த மாதிரி மாஸ்டர்ல நீங்க எடிட் பண்ணும்போது மேக்ஸிமம் 3 லைன்ஸ் வரைக்கும் ஸ்பிளிட் ஆகும். இதே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட்மெண்ட்லாம் ரிப்போர்ட்ஸ்லாம் போய் பாக்குறீங்கன்னாக்கா ரிப்போர்ட்ஸ்லாம் 7 லைன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகாம ஆட்டோ ஃபெசிலிட்டியோட வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இந்த ஆட்டோ ஃபெசிலிட்டியும் வந்து இதுல வந்து நம்ம அப்டேட் பண்ணி ஓகே. இந்த மாதிரி ஃபெசிலிட்டி ஆட்டோ ஃபெசிலிட்டியும் நம்ம இந்த அப்டேட்ல வந்து நம்ம கொடுத்துருப்போம். சார் அதுவும் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, சொல்லுங்க சார். ஸோ இதுதான் ஆட்டோ ஃபெசிலிட்டிக்கான டீடைல். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா நம்ம அந்த இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டுக்கு அப்புறம் கண்டினியூஸா பார்த்துட்டோம். ஷெட்யூல் 3 பார்த்தோம், ஐசிஐசிஐ பேங்கோட கனெக்டட் பேமெண்ட் பார்த்தோம், HSN வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்படி பாப்புலேட் பண்ணி எப்படி HSN வேலிடேட் பண்றதுன்னு பார்த்தோம். ஐஎம்எஸ்ல வந்து எஸ் என்னென்ன அப்டேட்ஸ் புதுசா வந்திருக்கு, ஆல்ரெடி ஐஎம்எஸ் இருக்கிறது, அதுல என்னென்ன நியூ ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ரேப் டெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் நமக்கு இதுல வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். Are there any changes for Schedule 3 format plugin? பிளக்கினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மேட்டும் சேஞ்ச் இல்லை சார். ஷெட்யூல் 3க்கான ஃபார்மேட்டை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேலியில கொண்டு வரும். இதுக்கு முன்னாடி ERP 9 இருக்கும்போது அப்போ வந்து ஷெட்யூல் 3 கிடையாது, அப்போ ஷெட்யூல் 9 வந்தது. ஸோ அப்போ வந்து பை டிஃபால்ட்டா நம்ம அதுல கொடுத்துருந்தோம். பட் இப்போ டேலி பிரைம்க்கு அப்புறம் அந்த ஆப்ஷனை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டோம். நவ் வி ஆர் கம்மிங் அப் வித் ஷெட்யூல் 3 வித் பிளக்இன் ஆப்ஷன், அதுல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே. நோ சார், இந்த பிளக்இன் வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது, இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ TSS ஆக்டிவா இருக்கணும். பிளஸ் லேட்டஸ்ட் ரிலீஸ் டாலி பிரைம் ரிலீஸ் 7.0 அண்ட் அபவ்ல இந்த பிளக்இன் வந்து ஷெட்யூல் 3 பிளக்இன் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? திஸ் ஆட்டோ ஃபெசிலிட்டி ஆடட் ஒன்லி ஃபார் ஸ்டாக் ஐட்டம் ஆர் எல்ஸ் ஜென்ரலி ஃபார் ஆல் லெட்ஜர்ஸ். சார் நான் எக்ஸாம்பிளுக்காக ஸ்டாக் ஐட்டம்ல காமிச்சேன். த சேம் திங் அப்ளிகபிள் டு த லெட்ஜர் ஆல்சோ. லெட்ஜருக்கும் இது அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ லெட்ஜருக்கும் இது அப்ளிகபிள்,
ப்ளஸ் ஸ்டாக் ஐட்டம்க்கும் இது அப்ளிகபிள். மல்டிபிள் லைன்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ரேப் ஆகும். ஸோ இதுதான் ரிலீஸ் 7.1ல வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் இருக்கு. இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் டேலி ஈரா, ஸோ டேலி ஐஆர்ஏ. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் டெமோக்கு வந்து இல்லை, பட் அந்த கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டேலி டாக்ஸ் பை ஈரானுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு ஏஐ கான்செப்ட் சார். எனக்கு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், ஏகப்பட்ட பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் இருக்கு சார். எனக்கு அதை என்டர் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குனாக்கா, நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா டேலி ஈரா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேலி ஈரா மறுபடியும் யூ ஹேவ் டு கான்டாக்ட் யுவர் டாக்டெக்ஸ் இன்ஃபோ சொல்யூஷன்ஸ். இந்த பிளக்கினை வந்து அடிஷ்னலா ஆட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து எந்த ரிலீஸ்க்கும் லிங்க் கிடையாது. எஸ், ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாங்கனாக்கா உங்களுக்கு இம்போர்ட் ஆப்ஷன்ல வந்து டேலி ஈரான்னு சொல்லி காமிக்கும். அதுல போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, உங்களோட டாக்குமெண்ட்டை ஒரு சில பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிடிஎஃப் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அந்த பிடிஎஃப் ஃபைலை அப்படியே வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, இம்போர்ட்ல போயிட்டு அந்த பிடிஎஃப் ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னாக்கா அந்த இம்போர்ட் ஃபைலை பேஸ் பண்ணி உங்களுக்கு பர்ச்சேஸ் வவுச்சரை அதுவே டேலியே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்பர் 1. இல்லை சார், என் கஸ்டமர் வந்து பிடிஎஃபே அனுப்பல சார், பிரிண்ட் அவுட் தான் சார் அனுப்பியிருக்காங்க. எஸ், போட்டோ எடுத்துக்கோங்க. போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும், ஜேபிஜி ஃபைலா இருக்கும். எஸ், முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கிளியரா போட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ஜேபிஜி ஃபைலை இம்போர்ட் பண்ணுங்க. எஸ், இட் டேலி வில் ஸ்கேன் தட் போட்டோ அண்ட் ப்ரிப்பேர் த பர்ச்சேஸ் வவுச்சர் ஃபார் யூ. சார், என் கஸ்டமர் ஒருத்தர் இன்னமும் ஹேண்ட் ரிட்டன் பில் தான் சார் கொடுக்குறாரு. நோ ப்ராப்ளம், ஹேண்ட் ரிட்டன் பில்லா கலெக்ட் பண்ணிக்கோங்க, போட்டோ எடுத்துக்கோங்க, இம்போர்ட் பண்ணுங்க. தட் வில் பி கிரியேட்டட் ஆஸ் எ பர்ச்சேஸ் வவுச்சர் ஃபார் யூ. இது எல்லாமே டேலி டாக் பை ஈரா. ஸோ இதுல வந்து இருக்கு. அது எல்லாருக்குமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்லை. யாருக்கு நெசசிட்டி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாக்கா, எஸ், யூ ஆல்வேஸ் கான்டாக்ட் டாக்டெக்ஸ் இன்ஃபோ சொல்யூஷன். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பிளக்கின் வந்து அடிஷனலா வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி தருவாங்க. ஸோ ஒன்லி இந்த டாட் ஈரா மட்டும்தான் அந்த மாதிரி. மற்றபடி இன்னைக்கு பார்த்த மற்ற ஃபீச்சர் எல்லாமே வந்து யார் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்த செஷன். ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த அப்டேட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இப்போ வேற ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா கேளுங்க, நான் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். எஸ், ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ்? Thanks a lot for the valuable session. Thank you, sir. Thank you. ஸோ இந்த மாதிரி செஷன்ஸ் வந்து ரெகுலராகவே நம்ம டாட்டெக்ஸ்லேருந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆஸ் எ கஸ்டமர் நீங்கள் நிறைய அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒரு ஜாப்னு போனதுக்கு அப்புறமா புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு சான்சஸ் வந்து கிடைக்காது. இப்போ நான் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறேன்னாக்கா, நான் வந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எனக்கு சான்ஸே இருக்காது. ஏன்னா அந்த ஒர்க் ப்ரெஷர், அந்த ஒர்க் பண்ணணுன்றதுல இருக்கு. பட் நம்ம டேலியில மட்டும்தான், எஸ், ஃப்ரம் டாட்டெக்ஸ் சொல்யூஷன்ஸ் வி ஆர் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் த டேலி யூசர் டு லேர்ன் சம்திங். ஸோ உங்க ஆஃபீஸ்ல இன்னும் நிறைய ஸ்டாஃப்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா எல்லாரையும் அட்டன் பண்ண சொல்லுங்க. நாலேஜ் அப்டேஷனுக்கு எஸ், இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களோட கிளைண்ட், உங்களோட சப்ளையர்ஸ் யாராவது டேலி யூஸ் பண்றாங்களா? எஸ், யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி செஷனுக்கான ட்ரைனிங் லிங்க் வரும்போது இந்த லிங்க் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அட்டன் பண்ண சொல்லுங்க. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் தெம். ஸோ நீங்க கத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சு யார் யாரெல்லாம் டேலி யூஸ் பண்றாங்க சார், என்னோட சப்ளைல ஒரு 20 பேர் யூஸ் பண்றாங்க சார், என்னோட கஸ்டமர் ஒரு 30 பேர் யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம டாட்டெக்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம்னாக்கா இந்த ஆப்ஷன் நீங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து அட்டன் பண்ணட்டும். ஓகேவா? ஸோ இட் இஸ் எ லேர்னிங் ப்ராசஸ். கண்டிப்பா இது வந்து லேர்ன் தான். இந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து நம்ம லைஃபுக்கு நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.
ஸோ நம்ம லைஃபுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறோமோ, அது டெபாசிட்டாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதோ இருக்கும், அதே மாதிரி நமக்கு நம்ம டேலியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜ் ஷேரிங் செஷன் தான். ஸோ இந்த நாலேஜ் ஷேரிங் செஷனை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் எல்லாருமே வந்து கிளாரிஃபை பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷனை வந்து நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் தி செஷன்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டைப் பண்ணுங்க, நான் ஒரு 5 minutes வெயிட் பண்ணி ஆன்சர் பண்ணுறேன். டவுட்ஸ் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஆல். ஸோ இந்த டாடாக்ஸ் இன்ஃபோ சொல்யூஷன் ஃபோன் நம்பர் டிஸ்பிளே ஆகுது, இந்த நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க.